நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வார். இன்று இந்த 8வது மாதத்தினுடைய, அதாவது 8 என்பது எதை குறிக்கிறது? நியூ பிகினிங், புதிய துவக்கத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த புதிய துவக்கமான இந்த மாதத்திலே தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமான ஒரு செய்தி என்னவென்றால், நீங்கள் சகலத்தையும் சொல்லுங்க, எதையெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ, ஒருவேளை இந்த வருடம் வரைக்கும் அல்லது இந்த மாதம் வரைக்கும், ஒருவேளை இந்த 7வது மாதம் வரைக்கும் எதையெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ, கர்த்தர் சொல்றார், சகலத்தையும் சொல்லுங்க, சகலத்தையும் நான் திருப்பிக் கொள்ளுவேன். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லாமா? இந்த வேத வசனத்தில் வாசிக்கிற பொழுது வாசிப்போம். 1 சாமுவேல் 30 1ஆம் வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 30 1வது வேத வசனம். தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாவுக்கு வந்து சேருகிறதுக்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாவின் மேலும் இருந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறுவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார். இந்த இடத்துல வாசிக்கிறோம், தாவீதுக்கு விரோதமாய் அமலேக் என்கிற மனிதர்கள், சொல்லுங்க, யாரு வந்தார்களாமா? அமலேக் என்கிற மனிதர்கள் வந்து, இந்த இடத்துல வாசிக்கிறோம், தாவீதுக்கு அதாவது ஒரு நகரம் கொடுக்கப்பட்டது அல்லது ஒரு இடம் கொடுக்கப்பட்டது. அது என்னன்னா சிக்லாக். சொல்லுங்க, அந்த இடத்தினுடைய பெயர் என்னது? சிக்லாக். அதாவது தாவீதும் அவன் குடும்பமும் அவனுக்கு உண்டான எல்லாமே எங்க குடியிருந்தார்கள் என்றால் சிக்லாக்ல குடியிருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இப்ப என்ன நடக்குதுன்னா, சிக்லாக்கு விரோதமாய் அல்லது தாவீதுக்கு விரோதமாக அமலேக்கின் என்கிறதான ஒரு கூட்டத்தார் வந்து அந்த சிக்லாக் அக்கினினாலே சுட்டரித்து போட்டு தாவீதையும் தாவீதுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். என்ன செஞ்சாங்களாமா? சிறைப்பிடித்து. இந்த அமலேக்கியர்கள் சிக்லாக்கு விரோதமாக வந்து வேதத்துல வாசிக்கிற பொழுது இன்னொரு வேத வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் புஸ்தகம் 27:6 வாசிங்க. அதாவது தாவீதுக்கு இந்த சிக்லாக்கை கொடுத்தார் என்பதற்கு அடையாளம் வாசிமா. அப்பொழுது ஆகீஸ் அன்றைய தினம் சிக்லாகை அவனுக்கு கொடுத்தான். அது நிமித்தம் சிக்லாக் இந்நாள் வரைக்கும் யூதாவின் ராஜாக்களை சேர்ந்திருக்கிறது. ஆமா, தாவீதுடைய கையில இருந்ததே. அப்ப தாவீதுடைய கையிலே இருந்த அந்த சிக்லாக்கு விரோதமாய் அமலேக்கியரும் அவனுடைய மனிதர்களும் எதிராக வந்து இந்த சிக்லாக்கை சுட்டரித்து தாவீதையும் தாவீதுக்குண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டு போயிட்டாங்களாமா? சிறை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அப்படி சிறை பிடித்து கொண்டு போய்விட்டதுக்கு பின்பே தாவீதை குறித்து வேதத்துல வாசிக்கிற பொழுது அவன் மிகவும் நெருக்கப்பட்டான். எப்படியாம? எத்தனாவது வேத வசனம்? 6வதுல தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். 4வது வேத வசனம் பாருங்க. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதாங்க. ஏன்னா தாவீதுக்குண்டான எல்லாம் என்ன ஆயிடுச்சாமா? சிறைப்பட்டு போயிருச்சு. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டா, அழுகிறா. நம்ம சொல்ற தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தான். தாவீது என்னது? தேவனுடைய சந்தோஷப்படுத்துகிறவன் தான். தாவீது ஒரு யுத்த வீரன் தான். தாவீது வர வர விருத்தி அடைந்தவன் தான். ஆனா அவனோட வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு நெருக்கம் வந்தது. என்னன்னா, அவன் சிக்லாக்கு வந்து அமலேக்கியர்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாங்க? சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். அப்படி சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட பொழுதுதான் தாவீது நெருக்கப்பட்டான், மிகவும் அழுதான். அப்படி இருக்கிற பொழுதுதான் தாவீது கர்த்தர்கிட்ட போய் ஜெபம் பண்ற பொழுது கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, நீ நிச்சயமா நீ அதை என்ன செய்ய. அதாவது தாவீது கேட்கிறான், இந்த அமலேக்கு விரோதமா நான் போகலாமா? இந்த அமலேக்கிற இடத்துல போய் என்னுடைய இதெல்லாம் நான் திருப்பிக் கொள்ளுவனா அப்படின்னு சொல்லி கேட்கிற பொழுதுதான் கர்த்தர் சொல்றாரு, நீ பின்தொடர்ந்து போ, சகலத்தின் என்ன செய்வ? சகலத்தின் என்ன செய்வ? பக்கத்துல கருத்தை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க இந்த வருஷத்திலிருந்து அல்லது இந்த மாதத்திலிருந்து சகலத்தையும் நீங்க இழந்து போன சந்தோஷம், சமாதானம், ஆமா, சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம், சுகம், பலன், ஆரோக்கியம், நீடிய வாழ்வு எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் திருப்பிக் கொள்ள போகிறீர்கள். ஏன்னா இது எந்த மாதம்? துவக்கத்தின் மாதம். சொல்லுங்க. ஆமா, இந்த 8வது மாதம் புதிய துவக்கம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இதுவரைக்கும் சுத்தின வனாந்தரத்தில் இனி என்ன செய்ய மாட்டீங்க? இனி என்ன பண்ண மாட்டீங்க? ஆனா ஒண்ணும் திரும்ப வனாந்தரத்திலே சுத்துற மாதிரி இல்லை. இனி என்னுடைய பிரயாணம் எப்படி இருக்க போகிறது? கானானை நோக்கி. சொல்லுங்க, என்னுடைய பிரயாணம் எப்படி இருக்க போகிறது? கானானை.
இந்த இடத்துல வாசிக்கிறோம், தாவீது திரும்ப எல்லாவற்றையும் திருப்பி கொண்டானா அப்படின்னு வாசித்தீங்கன்னா வாசிங்க வாக்கலாம். 30, 18, 19 வாசிங்க. அமலேக்கியர் பிடித்துக்கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவு சொல்லுங்க. எல்லாரும் அந்த வார்த்தை சொல்லுங்க. ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும், அந்த வார்த்தை நல்லா இழுத்து சொல்லுங்க. எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டா. நல்ல கரந்தட்டுமா. தாவீது இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, எதையெல்லாம் நான் இழந்தனோ, எதையெல்லாம் நான் என்னை விட்டு தூரமாச்சோ எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே நான் திருப்பி கொண்டாது. சந்தோஷம், சமாதானம், சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாவற்றையும் ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? எனக்கு ஒரு வார்த்தை வருது. தேவன் சொல்றார் நம்மளை பார்த்து, மகளே நானும் எல்லாவற்றையும் திருப்பி கொள்றேன்னு சொல்றார். இது என்னங்க? இது நம்மளை, ஆமா, என்னையும் சொல்லுங்க. என்ன? ஆமா, என்னை மாத்திரமல்ல, இந்த பூமியிலுடைய சகல சிறுசுகளையும் தேவன் மறுபடியும் நம்மை கொண்டு சகலத்தையும் அவர் திருப்பி கொள்ள போறார். என்னை கொண்டு ஆமேன் என்று சொல்லலாமா? அவரும் ஒரு ஏக்கத்தோடு தான் இருக்கிறாரு. எப்போ இந்த பூமியை நான் என் பக்கம் திருப்பி கொள்ளுவேன் அப்படின்னு அவரு ஏக்கமாக தான் இருக்கிறார். ஆமேன் என்று சொல்லலாமா? அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் என்ன செய்வீங்களாமா? சகலத்தையும் திருப்பி கொள்வீர்கள். ஓகே, இப்போ இந்த தாவீதுடைய வாழ்க்கையில எந்த சத்துரு வந்தானாமா? நல்லா சொல்லுங்க. யாராமா? அமலேக்கியர். இந்த அமலேக்கியரை குறித்து ஒரு சில காரியத்தை தியானிக்க போற. ஒண்ணு. ரெண்டாவது, இந்த அமலேக்கியன் என்றால் யார்? இந்த அமலேக்கியன் எப்படி நம்ம வாழ்க்கையில வரா? இந்த அமலேக்கியனை எப்படி நம்ம மேற்கொள்ளணும்? இதைத்தான். அதாவது என்னன்னா, இந்த அமலேக்கியன் என்றால் யார்? அப்படியே வேதத்திலிருந்து முதல்ல இருந்து அப்படியே வாசிக்கலாமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 12வது வேத வசனத்தை வாசிப்போம். திம்னாள் ஏசாவின் குமாரனாகிய எலிப்பாசுக்கும் மறுமணியாட்டியாக இருந்து எலிப்பாசுக்கு அமலேக்கை பெற்றாள். யாரை பெற்றானா? அமலேக்கை பெற்றான். அதாவது இது யாருடைய சந்ததி என்றால் ஏசாவுடைய சந்ததி. சொல்லுங்க, யாருடைய சந்ததி? ஏசா. ஏசா யாருடைய குமாரன்? இங்கதான் இருக்கீங்க. சரி, சொல்லுங்க. ஈசாக்கினுடைய குமாரர்கள் யாராமா? யாக்கோபு, ஏசா. திரும்ப சொல்லுங்க. ஈசாக்கினுடைய குமாரர்கள் யாரு? யாக்கோபு, ஏசா. பாருங்க, ஒரு வயிற்றிலிருந்து 2 சந்ததி பிறக்குது. ஆமா, சொன்னார்ல ரெபேக்காள்ட்ட, உன் சந்ததியிலிருந்து, உன்னுடைய வயிற்றிலிருந்து 2 சந்ததி. அப்போ ஒன்னு யாக்கோபு, ரெண்டாவது யாரு? ஏசா. அதாவது நான் ஒன்று சொல்லிட்டான். தேவன் சொன்னார் பாருங்களேன், இங்கிருந்து தொடங்கலாமா? உனக்கும் ஸ்திரிக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். அப்போ பகையை உண்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தேவன் யாருக்கிட்ட சொல்றார்? ஸ்திரியை சபிக்கிறார். அப்படி சபிக்கிற பொழுது இந்த சாத்தான், விழுந்து போன இந்த சாத்தான், இது யாரு மூலமா வரும், இது யாரு மூலமா வரும்னு சொல்லி சாத்தான் டைரக்டா இங்க கிரியை செய்யல, யாரையாவது ஒரு மனுஷனை வச்சுதான் கிரியை செய்ய விரும்புவான். எப்படியாமா? எப்படி தேவன் நம்மை பயன்படுத்த விரும்புகிறாரோ, சாத்தானும் யாரோ ஒரு மனுஷனை பயன்படுத்த விரும்பினார். அப்படிதான் முதல்ல யாரை பயன்படுத்தினார்? சாத்தான் ஏவாள்கிட்ட தான் சொன்னார். அடுத்து யாரு? காயினை பயன்படுத்தினான். பிசாசு யாரை பயன்படுத்தினா? காயினை பயன்படுத்தி தான் யாரை போய் கொன்னா? ஆபேல போய் கொண்டா. காயின் யாரை கொண்டா? அதாவது அப்படிதான் ஒவ்வொருத்தரையா பயன்படுத்தி வந்துடுதா. இந்த இடத்துல வாசிக்கிற பொழுது ஏசாவினுடைய சந்ததியை அல்லது ஏசாவை எடுக்கிறா சாத்தான். யாரை எடுக்கிறா? ஏசாவை எடுக்கிறா. அப்ப ஈசாக்கினுடைய சந்ததியில யாக்கோபும், ஈசாக்கினுடைய சந்ததியில யாரு? யாக்கோபும் ஏசாவும். இப்ப இந்த ஏசா பாருங்க, இந்த ஏசா இவனுடைய சந்ததியிலிருந்து வருகிறதா அமலேக்கியர். சொல்லுங்க, இவனுடைய சந்ததியிலிருந்து வருகிறதா அமலேக்கியர். அதாவது இந்த ஏசாவை யார் பயன்படுத்தினா? நல்லா விளங்குங்க. ஏசா இல்ல, ஏசாவை யார் பயன்படுத்தினா? சாத்தான். ஏசாவை யார் பயன்படுத்தினா? தாத்தா சொல்லுங்க. ஏசாவை யார் பயன்படுத்தினா? சாத்தான் பயன்படுத்தினா. இப்ப இந்த ஏசா யாருக்கு விரோதமா எழும்புறான்? முதல்ல யாருக்கு விரோதமா எழும்புறா? யாக்கோபுக்கு விரோதமா. சொல்லுங்க. ஏன்னா ஏசா யாக்கோபை கொல்ல பார்க்கிறான். ஏசா யாக்கோபை கொல்ல பார்க்கிறான். இப்போ அந்த சந்ததி யார்? ஏசாவினுடைய சந்ததி யாராமா? அமலேக்கியர். இப்ப யாக்கோபினுடைய சந்ததி யாரு?
இஸ்ரவேலர்கள். இப்ப ரெண்டாவது பாருங்க, இப்ப ஏசாவுனுடைய சந்ததி அமலேக்கியர், யாக்கோபினுடைய சந்ததி இஸ்ரவேலர். இப்ப அமலேக்கியர் யாருக்கு விரோதமா எழும்புறாங்க? யாருக்கு விரோதமா எழும்புறாங்க? நீங்க அடுத்து இன்னொருபடி வந்தீங்கன்னா அந்த அமலேக்கருடைய சந்ததி யாருன்னா ஆமான். யாராமா? அடுத்து யாரு? ஆமான். இப்ப இஸ்ரவேலுடைய சந்ததி அடுத்த ஜெனரேஷன் யாருன்னா யூதா. அப்போ இந்த ஆமான் யாருக்கு விரோதமா எழும்புறா? அப்ப நல்ல விளங்க, சந்ததி சந்ததியா பிசாசு யாரையாவது தொட்டு அவர்களை கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அவ எதிரிட்டு போரிட்டு கொண்டே இருக்கிறார். அப்போ நல்ல விளங்க, இன்றைக்கு தேவன் ஒரு குறி வச்சு நம்மகிட்ட சொல்ற ஆவி எந்த ஆவினா அமலேக்கினுடைய ஆவி. சொல்லுங்க, இன்னைக்கு எந்த சாத்தானை அழிக்கணும்னு கர்த்தர் நம்ம கிட்ட ஒரு பொறுப்பை கொடுக்கிறார் என்றால் அமலேக்கு. நல்ல விளங்க, இந்த இடத்துல இன்னைக்கு நீங்க முக்கியமாய் நீங்க குறிப்பிட வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னா, எந்த பிசாஸ் என்றால் அமலேக்கு. சொல்லுங்க, இன்றைக்கு அந்த அமலேக்கு, இந்த அமலேக்கியர்கள் தான் யாருக்கு விரோதமா வந்தாங்களாமா? தாவீதுக்கு விரோதமா. இந்த அமலேக்கியர்கள் தான் யாருக்கு விரோதமா வந்தாங்க? தாவீதுக்கு விரோதமாய் வந்து தாவீதினுடைய எல்லாவற்றையும் அவங்க என்ன பண்ணி போயிட்டாங்க? சிறை பிடித்து கொண்டு போயிட்டாங்க. அப்பொழுதுதான் தாவீது போய் கேட்கிறா, இவர்களை நான் பின்தொடரணுமா? இவகிட்ட இருந்தெல்லாம் நான் திருப்பிக் கொள்வேனுங்கிற பொழுதுதான் தேவன் சொல்லார், நீ கண்டிப்பா நீ போ, சகலத்தையும் திருப்பிக் கொள்வா. அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றான்னா, உங்களுடையது எல்லாம் எந்தெந்த சத்துரு அல்லது அமலேக்கின் எதையெல்லாம் பிடித்து கொண்டிருக்கிறானோ, உங்க சமாதானம், சந்தோஷம், சுகம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், ஞானம், இதெல்லாம் எதையெல்லாம் இன்னைக்கு எந்தெந்த உங்களுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் இந்த அமலேக்கின் சிறை பிடித்து கொண்டு போயிருப்பான் என்றால் அவனுடைய கையிலிருந்து மீட்டெடுக்கிறதான ஒரு பெரிய அதிகாரத்தையும் அத்தாரிட்டியும் அபிஷேகத்தையும் தேவன் இன்னைக்கு நம்ம மேல வைத்து நடத்த போறா. நல்லா கரந்தட்டுமா, நல்லா கரந்தட்டு, நல்லா கரந்தட்டு, நல்லா கரந்தட்டுங்க. இப்ப சொல்லுங்க, அமலேக்கன் யாருடைய சந்ததி? ஏசாவினுடைய சந்ததி. அமலேக்கின் என்றால் 7 காரியத்தை சொல்றான், அவன் அபகரிக்கிறவன். அமலேக்கின் என்றால் இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, அமலேக்கின் என்றால் அபகரிக்கிறவன், மோசம் போக்குகிறவன், நாசப்படுத்துகிறவன், கெடுத்து போடுகிறவன். அதாவது நியாயாதிபதிகள் 6:3 வாசிக்கிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் விதை விதைத்திருக்கிற பொழுது இந்த அமலேக்கியர்கள் வந்து அமலேக்கியரும் மீதியானியரும் வந்து அவைகளை கெடுத்து போடுவார்கள். அப்போ நல்லா விளங்கமா, இது எதுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் கணவனுக்கு பின்னாடி, உங்கள் மனைவிக்கு பின்னாடி, உங்கள் பிள்ளைகளுக்கு பின்னாடி, உங்கள் உறவுகளுக்கு பின்னாடி போராடுகிற இருளினுடைய அதிகாரம் இந்த அமலேக்கினுடைய ஆவி. இது நம்ம வீட்டுக்குள்ள சமாதானத்தை கெடுக்குது, சந்தோஷத்தை கெடுக்குது, நம்ம சரீரத்தை கெடுக்குது, நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை கெடுக்கிறவ இந்த அமலேக்கினை அழிக்கிற அதிகாரத்தை தான் தேவன் இன்னைக்கு நமக்கு தரப்போறான். ஆமென் என்று சொல்லலாமா? சரி, ஓகே. அப்ப சுத்தமா சொல்லுங்க, அபகரிக்கிறவன், மோசம் போக்குறவன், நாசப்படுத்துகிறவன், கெடுத்து போடுகிறவன். அடுத்து உபாகமம் 25:17 வாசிங்க. 25:17 நமக்கு எதிரிட்டு எழும்புகிறவன். வாசிங்க. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள எதிரிட்டு வருகிறவன். அதாவது நீ கொஞ்சம் பலகீனமா இருக்கிற பொழுது அப்படி எப்படின்னா, நம்ம என்ன செய்வோம், இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு டயர்டா இருக்குது, கொஞ்சம் படுத்துக்கலான்னு படுக்கிற மாதிரிங்க, நம்ம சோர்வா இருக்கிற பொழுது அவன் நமக்கு விரோதமா எழும்பிடுறான். ஆமேன் என்று சொல்லுவோம். நமக்கு விரோதமாக நம்ம எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குங்க. ஏன்னா ஒரு சில நேரம் இந்த அதிகாலையில் ஏசப்பா எழுப்புவார். இப்போ தான் என் மகக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், எங்கள் பிள்ளைகிட்ட. அதாவது நான் போன வாரம் இதை சொன்னேன்ல, கரெக்டாக அந்த 12 to 3 மணிக்குள்ள தேவன் நம்மளை எழுப்பினார் என்றால் ஏதோ நமக்கு விரோதமாய் நடக்கிற சதி நடக்குது, அதை முறியடிக்கதான் கர்த்தர் நம்மளை எழுப்புறார். ஆமேன் என்று சொல்லலாமா? அப்படி ஒருவேளை எழுப்புகிற பொழுது கூட நம்ம கொஞ்சம் அசதியாக இருக்குதுன்னு படுத்துட்டோம்னா, நம்ம இளைப்பாறணும்னு நினைக்கிற பொழுது அல்லது நம்ம கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கிற பொழுது அந்த வசந்தம் வாசிக்கிறோம், விடாய்த்து இருக்கும் போது எப்படியாமா நம்ம கொஞ்சம் விடாய்த்து கொஞ்சம் இருக்குங்கிற பொழுது அவன் நமக்கு விரோதமாக எழும்பி நம்ம எல்லைகளிலே களைகளை விதைக்கிறவனா இருக்கிற. அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், நீ போது களைகளை விதைக்கிறவனா இருக்கிறான். நமக்கு அப்போ நம்ம கொஞ்சம் டயர்டாகி படுத்துட்டோன்னு நினைச்சு படுக்கிற பொழுது நமக்கு விரோதமாய் எதிரிட்டு அவன் செயல்படுகிறவனா இருக்கிறான். ஆமென் என்று சொல்லாமா? அடுத்து ஒடுக்குகிறவன். இப்ப கடைசியா சொல்லுங்க, அபகரிக்கிறவன், மோசம் போக்குறவன், நாசப்படுத்துகிறவன், கெடுத்து போடுகிறவன், எதிரிட்டு எழும்புகிறவன், ஒடுக்குகிறவன். எல்லாவற்றுக்கும் மேலாக வாசிங்க பார்க்கலாம் 1 சாமுவேல் 15. இதை குறித்து தான் இன்றைக்கு தியானிக்க போற. வாசிங்க 1 சாமுவேல் 15:2.
சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை அவர்களை வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போது நீ போது இந்த இடத்துல வாசிக்கிறோம், மித்தது அப்புறமா வாசிக்குவோம். இந்த இடத்துல வாசிக்கிறோம், அபகரிக்கிறவன், மோசம் போக்குறவன், ஆசைப்படுத்துகிறவன், கெடுத்து போடுகிறவன், எதிரிட்டு வழுகிறவன், ஒடுக்குகிறவன். அடுத்து முக்கியமா, ஏன்னா இந்த ஏழையும் குறித்து தியானிக்க போறதில்ல, ஒண்ணு மட்டும் தியானிக்க போறோம். அவன் இந்த அமலேக்கு நமக்கு வழிமறிக்கிறவன். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். அமலேக்கு நமக்கு என்ன செய்யறானாமா? நல்லா சொல்லுங்க, என்ன செய்யறானாமா? வழிமறிக்கிறவன். இந்த இடத்துல சொல்றாரு, அதாவது கிட்டத்தட்ட இது 400 வருஷம். எத்தனை வருஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கீழே சொல்றாரு பாருங்க, நான் இதை எதுல வச்சிருக்கிறேன்? மனதிலே வச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட தேவனும் நம்மை போலதான். எப்படின்னா, ஒரு சிலர் செய்யறதில்ல, என்னால் மறக்க முடியலைங்க, அதெல்லாம் நான் மனதில் வச்சிருக்கிறேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா? தேவனும் எப்படி, இது எத்தனை வருஷம் தெரியுமா? 400 வருஷம். 400 வருஷம் கழிச்சாலும் சொல்கிறாரு. ஏன்னா எத்தனையோ காலங்கள் போய் இப்போ சவுல் ராஜா காலத்துக்கு வந்த உடனே கிட்டத்தட்ட 400 வருஷம் கழித்து சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்த பொழுது அவர்களுக்கு முதல் அதுதான் மெயின், முதல் வழிமறித்த அமலேக்கினுடைய செய்கையை நான் என்ன பண்ணிருக்கிறேன்? மனதில் வச்சிருக்கிறேன். நீ அவனை முற்றிலும் அழித்து போறன்னு சொல்லி கர்த்தர் யார்கிட்ட சொல்றாரு? சவுல்கிட்ட சொல்றார். ஆனா ஒன்று சொல்லிட்டா, அவரு கெட்டது மட்டும்தான் மனதில் வச்சிருப்பாரா? நல்லதையும் வச்சிருக்கிறார். யாரு சொல்லுங்க பார்க்கலாம்? கேனானியனான அந்த ராகாப்புன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவன் வந்து நல்லது செஞ்சா, அதனால நீ அந்த பட்டணத்தை அழிக்கிற பொழுது அவளை என்ன செய்ய வெளியே அதையும் மனதில் வச்சிருக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? ஒரு சிலருக்கெல்லாம் ஜெபிக்கிற பொழுது இந்த 4 தலைமுறைகளுக்கு அதாவது ஒரு சிலர் ஜெபத்துக்கு வருவாங்க பாருங்க, அப்போ ஆண்டவர் ஒரு சில காரியங்களை வெளிப்படுத்தி சொல்வார். முந்தின தலைமுறையில் இவங்க இந்த பாவம் செஞ்சாங்க, அல்லது முந்தின தலைமுறையில் இந்த நன்மை இவங்க செஞ்சாங்க, அது நிமித்து இவங்களை சபிச்சிருக்கிற அல்லது அவதி நிமித்தம் இவர்களை ஆசீர்வதித்திருக்கிறேன் என்று இன்றைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கிறார். ஆமென் என்று சொல்லாமா? அப்ப இந்த இடத்துல வாசிக்கிறோம், கிட்டத்தட்ட 400 வருஷம் ஆயிடுச்சு. அப்ப சொல்றாரு, சவுல் கிட்ட சாமுவேல் மூலமா சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வந்த பொழுது முதல் வழிமறித்த இந்த அமலேக்குடைய செய்கையை என் மனதில் வச்சிருக்கிற, அதனால நீ என்ன செய்யணும்? அவனை முற்றிலும் நீ அழிக்கணும் அப்படின்னு சாமுவேல்கிட்ட சொல்லி ஆண்டவர் இந்த ப்ராஜெக்டை யார் கையில் கொடுக்குறாரு? சவுலுடைய கையில் கொடுக்குறார் என்று இந்த இடத்துல நம்ம அறிந்து கொண்டோம். அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அதாவது இந்த அமலேக்கியன் என்றால் நிறைய இந்த 7 காரியத்தை சொல்ல, அதில் முக்கியமாக என்னன்னா, இவன் வழிமறிக்கிறவன். சொல்லுங்க, இவன் எப்படிப்பட்டவனாமா? வழிமறிக்கிறவனா? நல்ல மீனிங் சொல்லுங்க. நான் போய்கொண்டிருக்கிற பொழுது என்னை தடை செய்கிறவன். எப்படியாமா? தடை செய்கிறவன். அதாவது 2 காரியம் சொல்ல, இன்னைக்கு காலையில் ஆவியானவர் அதை சொல்றாரு, எனக்கு வர வேண்டிய நன்மைகளையும் தடை செய்கிறவன் இந்த அமலேக்கியன். நான் ஒரு காரியத்தை குறித்து அல்லது ஒரு ஆசீர்வாதத்தை நோக்கி நான் போய் கொண்டிருக்கிற பொழுது அதையும் அவன் என்ன செய்கிறவன? தடை செய்கிறவன் இந்த அமலேக்கியன். நல்லா விளங்கமா? தேவன் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை குறிச்சிருக்கிறார், தேவன் உங்களுக்கு ஒரு நன்மையை குறிச்சிருக்கிறார். அந்த நன்மை உங்ககிட்ட வரக்கூடாதபடி தடை செய்கிறவன் யார் தான்? இந்த அமலேக்கியன் அல்லது வழிமறிக்கிறவன். 1. 2வது, தேவன் நான் எனக்கு ஒரு காரியத்தை நியமித்திருக்கிறாரு, ஒரு ஆசீர்வாதத்தை நியமித்திருக்கிறாரு, ஒரு லக்கை நியமித்திருக்கிறாரு, நீ இந்த வழியா போகணும், இதுக்கு இந்த ஆசீர்வாதம் இருக்குதுன்னு எனக்கு கர்த்தர் ஒரு பாதையை நியமித்திருக்கிறாரு. அந்த பாதையில் நான் என்ன செய்யறேன்? போகிற பொழுது தடை செய்கிறவனும் இந்த அமலேக்கியன். இந்த அமலேக்கியனை இன்னைக்கு நம்ம வழியில கூட வரக்கூடாதவரை வெட்டுகிற அதிகாரத்தை தான் தேவன் இன்னைக்கு நமக்கு தர போறார். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்லலாமா? அது திரும்பவும் சொல்றேன், அவன் எப்ப தெரியுமா தடை செய்யறான்? நம்ம கொஞ்சம் சோர்ந்து போகிற பொழுது, கொஞ்சம் பலவீனப்பட்டு கொஞ்சம் படுக்கிற பொழுது, கொஞ்சம் தூங்கலான்னு நினைக்கிற பொழுதுதான் நாம் சோர்ந்து போகிற பொழுது. சொல்லுங்க, நாம் சோர்ந்து போகிற பொழுது நம்ம வழியில வந்து அவன் என்ன செய்யறானாமா? தடை செய்கிறவனா இருக்கிறான். வாசிங்க பார்க்கலாம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8வது வேத வசனத்தை வாசிங்க. யாத்திராகம் 17:8. அமலேக்கியர் வந்து ரெவி தீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அப்போது இந்த இடத்துல வாசிக்கிறோம், பாளையம் இறங்கினார்கள். அது எந்த வசனம்? 17:8 தானமா? வாசிங்க.
அமலேக்கியர் ரெவித்தீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். எத்தனை? 17:8. வாசிமா, திரும்ப வாசிங்க. ஏம்மா என்னாச்சு? அமலேக்கியர் வந்து ரெவித்தீவிலே பாளையம் இறங்கினார்கள். நல்ல விளங்கமா. தேவன் என்ன செய்யறானா, இஸ்ரவேல் ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். திரும்ப சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு ரத்தத்தை, அதாவது ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை சிந்தி அந்த ஜனங்களை தேவன் மீட்டெடுத்தாரோ, அதே போல இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தத்தை சிந்தி என்ன மீட்டுட்டாரு. எல்லாரும் அந்த விசுவாசத்தோடு சொல்லுங்க, என்ன மீட்டுட்டாரு. இப்ப மீட்கப்பட்ட ஜனம் என்ன பண்ணுதுன்னா வெளியே வருது. ஆமென் என்று சொல்லுவோம். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம், நான் மீட்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்பட்டாங்க. அதாவது தேவன் எகிப்திலே 10 அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அந்த ரத்தத்தை என்ன செய்த வீட்டு நிலைக்கால்கள் எல்லாம் பூசி அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். ஆமென் என்று சொல்லாமா. அதுவரைக்கும் அந்த ஜனங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். 430 வருஷம் அந்த ஜனங்கள் அடிமைகள். ஆனா எப்போ ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் சிந்தப்பட்டு அந்த ஜனம் வெளியே வந்ததோ அன்றைய நாளிலிருந்து அது கர்த்தருடைய சேனை. ஆமென் என்று சொல்லாமா. அது அன்றைய தினம் கர்த்தருடைய சேனை புறப்பட்டது என்று அந்த இடத்துல வாசிக்கிறோம். அப்போ எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்து ஒருவேளை அவங்க நினைச்சிருக்கலாம், அவ்வளவுதான், இனி நம்ம வாழ்க்கையில போராட்டமே இல்லை, ஏன்னா நான் ஏசப்பா ரத்தத்தில் மீட்கப்பட்டுட்டேன், அவருடைய சரீரத்தை ரத்தத்தை என்ன செய்ய, ஆட்டுக்குட்டியினுடைய அந்த சரீரத்தை ரத்தத்தை நான் என்ன செஞ்ச பானம் பண்ணினபடினால இனி எனக்கு போராட்டமே இல்லைங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அவங்க வெளியே வந்தாங்க. வெளியே வந்து கொஞ்சம் தூரமா போக இந்த இடத்துல வாசிக்கிறோம், அமலேக்கியர் அவர்களுக்கு விரோதமாய் வராங்க. இப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நம்ம மீட்கப்பட்டுட்டேங்கிறதுக்காக சத்துரு நம்ம வழியில வராம இருக்க மாட்டான். ஆனா வேதத்தின்படி அமலேக்கியரை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை தேவன் எப்படி மோசேக்கு ஜோசுவாவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தந்தாரோ, அதே போல நம்ம வாழ்க்கையில வருகிற எல்லா அமலேக்கியரை முறியடிக்கிற அந்த அதிகாரத்தை சொல்லுங்க, அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு தராரு. அதாவது ஆட்டுக்குட்டியை சிந்தின அல்லது ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட அந்த இஸ்ரவேலர்களுக்கு அவ்வளவு வல்லமையும் தைரியமும் இருக்கும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை சரீரத்தை பானம் என்ற எனக்கு அமலேக்கியனை முடி அழிக்கிற அதிகாரத்தை, அந்த நாவை தேவன் எனக்குள் வைக்கிறார். ஆமென் என்று சொல்லலாமா. அப்படி இஸ்ரவேல் ஜனங்க வெளியே வராங்க. அப்படி வெளியே வந்த உடனே முதல் இந்த அமலேக்கியன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி நிற்கிறானா, வழிமறித்து நிற்கிறான். திரும்பவும் சொல்கிறேன், அவங்க ஒரு வேளை விடாய்த்திருக்கலாம். கொஞ்சம் தூரம், இவ்வளோ தூரம் நம்ம நடந்து வந்தோமே, நம்ம கொஞ்சம் விடாய்த்துனா சோர்ந்து போயிருக்கிறாங்க, ரொம்ப டயர்டாக இருக்கிறாங்க. அப்படிங்கிற பொழுது இந்த அமலேக்கியர் என்ன செய்கிறாங்களா, ரெவித்தீமிலே, ஏன்னா அங்கே தான் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் பானை, இதுக்கு முந்தின அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே தான் தேவன் சொல்கிறார், அங்கே போய் நீங்கள் பாளையம் இறங்குங்கிறாரு. அதே போல் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே பாளையம் இறங்குகிற பொழுது இந்த அமலேக்கியர் அவர்களுக்கு விரோதமாக வந்தாங்க. அப்போ உடனே மோசே என்ன சொல்கிறாரு, ஜோசுவாவை கூப்பிட்டு சொல்கிறாரு, நமக்காக மனிதர்களை தெரிந்து கொண்டு அந்த அமலேக்கியரோட நீ என்ன செய்யணும், யுத்தம் பண்ணணும்னு சொல்றாரு. அதே போல ஜோசுவா என்ன செய்யறாரு, அங்க போய் யுத்தம் பண்ணி முழு அமலேக்கியரையும் முறியடித்தான். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா. ஆமா, முழு அமலேக்கியரையும் இந்த ஜோசுவா முறியடித்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்படி முறியடித்த பின்புதான் தேவன் சொல்றாரு, யெகோவா நீசி அந்த பலிபீட வாசிங்க யாத்திராமம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி இதை நினைவு கூறும் பொருட்டு ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, அமலேக்கை வானத்தின். நல்ல விளக்கமா அமலேக்கை நல்லா சொல்றாரு. இப்ப சொல்றாரு, ஏன்னா தேவனுக்கு ரொம்ப கோபம். ஏன்னா திரும்பவும் சொல்றேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் வந்தபடியினால் தான். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு விரோதமாய் வருகிற மனிதர்களை தேவன் தண்டிப்பா. இந்த இடத்துல வாசிக்கிறோம். அப்படி அமலேக்கை செவி கேட்கும்படி வாசி, அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடி நாசம் பண்ணுவேன். இதை நான் எப்படி என்னுடைய ஆவியில் இதை எடுத்துக்கொண்டேன்னா,
அதாவது இந்த இஸ்ரவேலரை குறித்து ஒரு காரியத்தை நான் அறிந்து கொண்டேன். ஒன்று, இஸ்ரவேலர்கள் தரிசனம் பெற்றவர்கள். எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவா. இஸ்ரவேலர்கள் தரிசனம் பெற்றவர்கள். இரண்டாவது மீட்டெடுக்கப்பட்டவர்கள். மூன்றாவது தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆமா, விசேஷித்த அபிஷேக. இஸ்ரவேல்னா என்ன அர்த்தம்? 7 அர்த்தம் சொல்லியிருக்கிறோம். இஸ்ரவேல் என்றால் அவருடைய சேஷ்டபுத்திரோ, அதுக்கப்புறம் இஸ்ரவேல் என்றால் மேற்கொண்டவன், ஜெயம் பெற்றவன் என்று 7 காரியங்கள். அப்போ இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வந்த இந்த அமலேக்கியன் மேல தேவனுக்கு ஒரு கண்ணு வந்துருச்சு. என் அன்பு சகோதரி சகோதரியோ, ஒருவேளை நீங்களும் சொல்லலாம், ஆண்டவரே நான் நல்லா தானே போகிறேன், நல்லா தானே இருக்கிறேன், ஆண்டவரே இப்படி எனக்கு விரோதமாக இந்த மனிதன் எழும்புறானு, இந்த மனுஷி எழும்புறானு, இந்த சத்துரு எழும்புறானு, இந்த பார்வோன் எழும்புறானு, இந்த ஆமான் எழும்புறானு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாமா, உனக்கு விரோதமாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுற எந்த ஆயுதமும் நல்லா 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 ஆமா உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமா, வேற எந்த சாட்சியும் எந்த சாட்சியில நம்ம இன்னைக்கு கேட்ட சாட்சியே ஒரு அத்தாட்டி. தேங்க்யூ. ஆமென் என்று சொல்லலாமா? ஏன்னா நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும். ஆமென் என்று சொல்லாமா? அப்ப சொல்றாரு பாருங்க, இதை நீ என்ன செய்யணும்? அமலேக்கு வானத்தின் கீழ் எங்கும் இராதபடி என்ன செய்வ? நான் நாசம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்றாரு, மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நல்ல நல்ல கரந்தட்டுமா. இனி தேவனின் வாழ்க்கையில யெகோவா நிசியா, ஓ வெற்றியை கொடுக்கிறவரா, ஜெயத்தை கொடுக்கிறவரா, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுற எந்த ஆயுதமும் இனி நல்ல அந்த விசுவாசத்தோட இனி கர்த்தர் அந்த அதிகாரத்தை என் மேல வைக்க போறா. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென் என்று சொல்லலாமா? ஒருவேளை மாந்திரிகங்களினால, ஒருவேளை பில்லி சூனியங்களினால எதையெல்லாம் நீங்க இழந்தீங்களோ, எதையெல்லாம் நீங்க ஒருவேளை உங்க சுகத்தை இழந்திருக்கலாம், உங்க ஆரோக்கியத்தை இழந்திருக்கலாம், உங்க ஆசீர்வாதத்தை இழந்திருக்கலாம், உங்க நன்மைகளை இழந்திருக்கலாம், உங்க மேன்மைகளை இழந்திருக்கலாம். எதை இழந்தாலும் சரி, இன்னைக்கு தேவன் சொல்றாருமா, அதையெல்லாம் நான் திருப்பி உனக்கு தருவேன். எதையெல்லாம் நீ இழந்தாயோ அதை நான் உனக்கு திரும்ப தருவேன். இப்ப சொல்லுங்க, அமலேக்கியன் யாரு? எப்படிப்பட்டவனாமா? அதான் அந்த 7 காரியம். அபகரிக்கிறவன், மோசம் போகிறவன், நாசப்படுத்துகிறவன், ஆமா கெடுத்து போடுகிறவன், ஒடுக்குகிறவன், எதிரிடுகிறவன், கடைசியில் சொல்றாரு வழிமறிக்கிறவன். திரும்பவும் சொல்றமா, நீ தரிசனம் பெற்றவள், நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள், நீ அவரோட கையில் ஒரு விலையேறப்பட்ட பாத்திரம். ஆமா, உனக்கு விரோதமாய் எழும்பின மனிதர்களை தேவன் நிலைநிறுத்தவே மாட்டாரு. அங்க சொல்லுவாரு சவுல்ட்ட, அதாவது அமலேக்கு நீ முற்றிலும் மடங்கடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்வாரு. அது குழந்தைகளாகட்டும், அந்த இடத்துல சொல்வார், சிறியவர்கள், குழந்தைகள், ஆடுகள், மாடுகள் இரக்கம் வைக்காம. என்ன சொல்றாரு? இரக்கம் வைக்காம. அப்படின்னா, ஆண்டவரே இது சின்ன குழந்தை அப்படியெல்லாம் வைக்காத. ஏன்னா நாளைக்கு அவன் வளர்ந்து வந்து அந்த எதிரி ரத்தம் இருந்துட்டே தான் இருக்கு, அந்த பகை எழும்பிட்டே தான் இருக்கு. ஏன்னா இப்ப ஏசாகிட்டு இருந்து அமலேக்கிட்டு இருந்து ஆமான், அதுபோல அது சந்ததியா தொடரு. அதனால என்ன செஞ்சிடாத, குழந்தைகள் கூட நீ என்ன செய்யாத, இரக்கம் வைக்காம முற்றிலும். ஆமென் என்று சொல்லலாமா? அதுக்காக இப்போ அமலேக்கினை எங்கெங்க தேடுறதுங்க? அதை உங்கள் பக்கத்தில் பிசாசின் ரூபத்தில் உங்களுக்கு தடை செய்கிறவனா இருப்பான். அதுக்காக புருஷன் அமலேக்கணும், மனைவி அமலேக்கணும் அப்படின்னு வெட்டிடாதம்மா. அப்படியெல்லாம் இல்லை. அவர்களுக்கு நான் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, என் புருஷனாகட்டும், என்னுடைய மனைவியாகட்டும், என் பிள்ளையாகட்டும் எப்படிப்பட்டவங்க? தேவ சாயலாக இருக்கிறவங்க. ஆமென் என்று சொல்லலாமா? தேவ சாயல் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க பின்னணியத்தில் இருக்கிற சாத்தான், சொல்லுங்க, அவன் பின்னணியத்தில் இருக்கிற அமலேக்க, இவன் எப்படிப்பட்டவனாமா? நமக்கு வழிமறிக்கிறவன், நமக்கு தடை செய்கிறவன், நமக்கு எதிராக எழும்புகிறவன், நம்மளை மனமுடிவாக்கும்படியாய் பேசுகிறவன். என்ன செய்வான்? அவன் பேசுவான். நம்மளுடைய அட்மாஸ்பியரில் என்ன செய்வானா? அவன் நமக்கு விரோதமாக ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணுவா, பேசுவா, அவன் செய்கிறவனாக இருப்பான். இவனெல்லாம் யாருன்னா வழிமறிக்கிற, நல்ல விளங்கமா, மனுஷன் அல்ல, மனுஷி அல்ல, சூழ்நிலைகள் அல்ல. இது யாராமா? அதாவது நான் ஒரு தரிசனத்தோடு ஓடுறேன், நான் ஒரு நோக்கத்தோடு ஓடுறேன். கர்த்தர் எனக்கு குறித்திருக்கிற ஆசீர்வாதத்தை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது எந்தெந்த காரியமெல்லாம் எனக்கு முன்பாக தடையாய் நிற்கிறதோ அதெல்லாம் அமலேக்கினுடைய ஆவி.
வேதத்துல நிறைய பேரை சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிற பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய தரிசனத்தோட அந்த பூமிக்கு வராரு. பெரிய ஒரு தரிசனம், நம்ம முழு தேசத்தையும் மீட்டெடுக்கணுங்கிற ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட தான் ஏசப்பா இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். இந்த இடத்துல இவன் வழிமறிக்கிறான். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது அவன் வழிமறிக்கிறவன் அப்படின்னு என்னன்னா, ஏசப்பா ஒரு நோக்கத்தோடு இருக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்றாரு, நமக்கு ஏசப்பா ஒரு நோக்கத்தோடு இந்த பூமிக்கு வந்தாரு. ஆனால் இந்த சாத்தான் அல்லது இந்த அமலேக்கின் என்ன செய்யறானா, ஏசப்பாவை டைவர்ட் பண்றான். அப்ப நம்ம வழியில தேவன் நமக்கு ஒரு பாதையை நியமித்து கூட்டிட்டு போகிற பொழுது நம்மளை டைவர்ட் பண்றது யாரு? பிசாசு. அந்த சாத்தான் யாரு? அமலேக்கியன். எப்படிப்பட்டவனாமா? வழிமறிக்கிறவன். இவன் எப்படிப்பட்டவன்? வழிமறிக்கிறவன். அப்போ பாருங்க, ஏசப்பா ஒரு பெரிய நோக்கத்தோடு வராரு. அப்போ சொல்கிறான், பசி உண்டான பொழுது இவன் போய் சொல்கிறான், சாத்தா சொல்கிறான், இந்த கல்லுகளை அப்பமாகும்படி சாப்பிடுன்னு சொல்கிறான். அடுத்து நீ என்ன செய்ய, என்ன ஆராதனை பண்ணுங்கிறான். என்ன செய்கிறா? டைவர்ட் பண்ணுறான, என்ன ஆராதனை பண்ண. அப்போ தான் ஏசப்பா சொல்கிறார், உன் தேவனாய் கர்த்தர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாயாக. அடுத்து சொல்கிறான், நீ ஏன் உன்னை சிலுவையில் இப்படி டைவர்ட் பண்ணுறா? எப்படி சொல்கிறா? நீ ஏன் கஷ்டப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு அத்தனை காயங்கள் பட்டு அதுக்கப்புறம் நீ பூமியை முழுசா சுதந்திரிக்கிறதுக்கு நான் இப்பவே உனக்கு தரேன், என்ன வணங்குங்கிறான். என்ன சொல்றான்? நீ கஷ்டப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு அதெல்லாம் நீங்க மீட்டெடுக்கணும், நீ என்னை பணிந்துகொள். ஏன்னா இந்த முழு உலகம் யார் கையில் இருக்குதுப்பா? எங்க சாத்தான் சொல்றான், என் கையில் இருக்குது. இதை நீ வணங்கு, நான் உனக்கு என்ன செஞ்சிடறேன், நான் உனக்கு தருகிறேன். அப்ப நல்ல விளங்க, சாத்தானுடைய தந்தரோ. அப்ப நமக்கு நியமித்த பாதையை டைவர்ட் பண்றவன். சொல்லுங்க, நமக்கு ஒரு நோக்கத்தோட, நம்ம ஒரு திட்டத்தோட. அதனால தான் யார் சொல்றா? மோசே சொல்றாரு, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கணும், தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமானோ. அப்போ இனி வரும் பலன் மேல நம்ம நோக்கமாய் போய் கொண்டிருக்கிற பொழுது நம்மளை டைவர்ட் பண்ற அல்லது வழிமறைக்கிற அல்லது நம்மளை மனமடிவாக்குற அல்லது தடை செய்கிறவன் யாராமா? இந்த அமலேக்கியன். இப்ப யாரை வழிமறிக்கிறான்? ஏசப்பாவை. அப்ப சொல்ல, ஏசப்பாவே வழிமறிச்சான், ஆனா ஏசப்பா ஜெயித்தார். ஆமேன் என்று சொல்லாம என்னவாமா? ஏன்னா ஏசப்பாக்கு எந்த மாதிரி ஒரு சோதனை வந்துச்சோ அதே தான் ஏவாளுக்கும் வந்தது. ஏவாள் அதில் தோற்று போனா, ஆனால் ஏசப்பா ஜெயித்தார். ஆமென் என்று சொல்லாம முதல்ல எதை காட்டி தான் சாத்தான் ஏவாளை டைவர்ட் பண்ணா? கனி. அதே சாப்பாட்டு பிரச்சனை தான் ஏசப்பாக்கும். இந்த கல்லுகளை அப்பமாக்க முடியும், அதே சாப்பாட்டு பிரச்சனை தான், அதான் போஜன பிரச்சனை தான் அங்கேயும். அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன் வழியில வழிமறிக்கிறவன் யார் தெரியுமா? இந்த அமலேக்கு. நீ என்ன செய்வானா? ஒருவேளை நல்ல விளைக்கமா, கர்த்தர் உனக்கு ஒரு தரிசனத்தை தந்து, உனக்கு ஒரு நோக்கத்தை தந்து, உன் மேல ஒரு அழைப்பை தந்து, அதை நீங்க சரியாய் போய்கொண்டிருக்கிற பொழுது உங்களை டைவர்ட் பண்றதுக்கு சாத்தான் என்ன செய்வா? இந்த அமலேக்கியனாய் நம்ம வழியில வருவா. ஆனா இந்த அமலேக்கியனை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? இந்த இடத்துல வாசிக்கிறோம், இப்படிதான் நம்மளை வழிமறிக்கிறவன். இந்த வழிமறிக்கிறவனுக்கு தேவனுடைய தீர்ப்பு என்ன அப்படி நான் வாசிப்போம். இப்ப வாசித்தது போல 17-16 மறுபடி வாசிங்க. 17-16 வானத்தில் தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்கிறார் அந்த அமலேக்கியனுக்கு. நான் திரும்ப சொல்றேன், அந்த அமலேக்கியனா யாரு? தடை செய்கிறவன் சாத்தான். நல்ல விளக்கம். இந்த அமலேக்கியன் இப்ப சாத்தான் யாருடைய வழியில வந்துட்டான்? ஏசா சந்ததி வழியில அப்படியே வந்துட்டு இருக்கிறான். இப்ப சாத்தான் எப்படின்னா அமலேக்கிற வழியா வரா. இப்ப இந்த அமலேக்கியனை அல்லது அமலேக்கியனுக்குள்ள கிரியை செய்கிற இந்த சாத்தானை வானத்தின் கீழ் எங்கும் இராதபடி வாசிமா. அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். தலைமுறை அவனுக்கு விரோதமாக யுத்தம் நடக்க. இன்னொரு வேதவசனத்தை வாசிங்க. என்னாகமம் 24:20. மேலும் அவன் அமலேக்கியை பார்த்து தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து அமலேக்கு முந்தி நல்ல விளக்கமா முந்தி எழும்பினவன். சொல்லுங்க, நல்ல விளங்கி. உங்களுக்குள்ள இன்னைக்கு ஒரு விசுவாசம் வரணும். என்னன்னா, நான் ஒரு தரிசனம் பெற்றவன், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். அப்ப எனக்கு விரோதமாய் வருகிற சாத்தானை தேவன் முற்றிலும், அந்த வசந்த வாசிமா, முற்றிலும் முந்தி எழும்பினவன். ஆனாலும் அவன் முடிவிலே
முடிவிலே முற்றிலும் முற்றிலும் நல்ல அந்த வார்த்தை எல்லாரும் வாயத்திலிருந்து சொல்லுங்க. எனக்கு விரோதமாய் எழும்புகிற அமலேக்கேல், எனக்கு விரோதமாய் எழும்புகிற சாத்தான், முற்றிலும் அந்த வார்த்தை திரும்ப திரும்ப சொல்லுங்க. சாத்தானே நீ எனக்கு விரோதமாய் எழும்பிக் கொண்டிருக்கிற, நீ முற்றிலும் நல்ல வார்த்தை சொல்லுங்க. முற்றிலும் 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 ஒன்னும் கூட விடாம நீ முற்றிலும் நாசமாவ. ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லாமா? உன்னுடைய துளி ரத்தம் அல்லது உன்னுடைய சந்ததி ஒண்ணுமே இருக்காது. நீ முற்றிலும் நாசமாவ. சொல்லுங்க. அதற்காகத்தான் கர்த்தரனை அதிகாரப்படுத்தி இருக்கிறார். நீ முற்றிலும் நாசமாவ. இன்னொரு வேதவசந்த வாசிங்க 25:19 வேகமா. உபாகமம் 25:19 வாசிப்பா. உன் தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்தரித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பார பண்ணும்போது நீ அமலேக்கின் பெயரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய். இதை மறக்க வேண்டாம். இதை மறக்க வேண்டாம். அதாவது யார்கிட்ட சொல்றாருன்னா, மோசே ஜனங்கிட்ட சொல்றாரு. என்னன்னா, அதாவது நீ கர்த்தர் நிச்சயமா உனக்கு எதை கொடுத்துருவாரு, கானானுக்குள்ள போயிருவ. நீ கானானுக்குள்ள போயிட்டு நான் இளைப்பாரிட்டு இருக்கிறேன், இனிய வாழ்க்கையில ஒரு சத்துரு இல்லைன்னு நீ நினைச்சறாத. அதைத்தான் அதனுடைய அர்த்தம். நீ கானானுக்குள்ள போயிட்ட, இனி அவ்வளோதான், நான் ஒரு சத்துருமே நீ வாழ்க்கையில் இல்லைன்னு நினைக்கிறாத. அப்பப்போ இந்த அமலேக்கு என்ன செய்வா, எழும்பும். அதைத்தான் அப்படியே சொன்ன. ஆசா தன் பட்டணத்தை இளைப்பாரி இருக்கிற பொழுது அல்லது தன் பட்டணம் அமெரிக்கையா இருக்கிற பொழுது கோபுரங்களை எழுப்பினான். ஆம், என்னடா எப்படி எழுப்பினானா? கோபுரங்களை எழுப்பினான், தாழ்பால்களை அவன் பலப்படுத்தினான். என்னன்னா, இந்த அமலேக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, உள்ள வந்துடக்கூடாது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கு தான் அப்படியே சொன்னேன். ஒரு சில நேரங்கள் தேவன் நம்மளை 12 3 எழுப்புறார் என்றால் ஏதோ அமலேக்கினுடைய வல்லமை நமக்கு விரோதமாய் கிரியை செய்த அதை நிர்மூலமாக்க கர்த்தர் உங்களை அதிகாரப்படுத்துறதுக்கு தான் அந்த அதிகாலையில கர்த்தர் என்ன செய்யறாரு, உங்களை எழுப்புறார் நடு ஜாமத்துல. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், எழும்பு இயேசுவே. அதாவது உங்களுக்கு ஒருவேளை தெரியாது, ஆனால் நீங்கள் ஜெபிக்க ஆவியானவர் அது என்னென்னு கற்றுக் கொடுப்பார். ஆமென் என்று சொல்லாமா? அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, 3 காரியம் சொல்றாரு. அவனுக்கு விரோதமாக யுத்தம் நடந்துட்டே இருக்கும். ரெண்டாவது என்ன சொல்றாரு, அவன் முற்றிலும், அந்த வார்த்தை நல்லா பிடிச்சுக்குங்க. அதாவது என்ன சொல்ல, ஒரு துளி கூட இருக்கக்கூடாது. பிசாசை எப்படி, ஆமா, ஒரு துளி கூட நீ உனக்கு அதுல என்ன இல்லை, ஆமா, உனக்கு அதிகாரம் இல்லை. நீங்க சொல்லணும், இயேசுவி நாமத்தில் சொல்லுங்க. சாத்தானே சொல்லுங்க, சாத்தானே இயேசுவி நாமத்தில் ஆவியில சொல்லுங்க, என் ஆவியில, என் ஆத்துமாவில, என் சரீரத்துல, என்னுடைய சரீரத்துல, என் குடும்பத்துல, என் கணவன் வாழ்க்கையில, என் பிள்ளை வாழ்க்கையில, என் மனைவி வாழ்க்கையில, என் பிசினஸ்ல நீ முற்றிலும் இருக்க கூடாதவரே, நாசம் பண்ண போற. ஆமா ஆமா, உன்னை குறித்த ஒரு பயம், உன்னை குறித்த ஒரு திகில் இனி பிசாசுக்கு எழுமணும். நீ முற்றிலும் நாசம் பண்ண நான் வந்துட்ட. இனி நீ முற்றிலும் நாசமாவ, முற்றிலும் நீ நாசமாவ, முற்றிலும் நீ நாசமாவ. அடுத்து நீ இளைப்பாரி இருக்கிற பொழுது வந்தான அப்படின்னு விட்டுறாதீங்க. எப்படியாமா? ஆமாம், ஒரு ஒட்டக கதை அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்போம் பார்த்தீங்களா? அந்த ஒட்டக கதையாட்டா கொஞ்சம் தானே தலை மட்டும் தானே வந்துருச்சு, கால் மட்டும் தானே வந்துருச்சு, முன்னங்கால் மட்டும் தானே வந்துருச்சுன்னா அது கடைசியில் என்ன செஞ்சு அந்த ஒட்டகம் அந்த டென்ட்டையே தூக்கிடுச்சு. அதுபோல் உன் வாழ்க்கையில் கொஞ்சம் தானே. ஆமாம், ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஒரு பைப்லேருந்து என்ன செஞ்சா, தண்ணி, அதாவது ஒரு கிணத்துலேருந்து வாய்க்காலுக்கு தண்ணி பாஞ்சிட்டே இருந்துச்சு. அப்போது அந்த கொஞ்ச நாள் கழித்து தண்ணி கொஞ்சமாக, அதாவது நிறைய ஃபோர்ஸாக வர தண்ணி கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அப்போ போய் அந்த விவசாயி பார்த்தாரா, அந்த ஓசுக்குள்ளே ஒரு குட்டி தவளை இருந்துச்சு. என்ன பண்ணிச்சாமா, குட்டி தவளை இருந்துச்சு. அப்போ இவர் கொஞ்சம் இறக்கப்பட்ட மனுஷராட்டாக்கு, சரி குட்டி தவளை தானன்ட்டு விட்டுட்டார். அப்புறம் இருக்க பார்த்தா தண்ணியே வரல. ஏன்னு கேட்டால் என்னாச்சு, அந்த தவளை அப்படியே பெருசாயிருச்சு. அப்போது சின்னது தானே, தயவு செய்து விட்டுறாதம்மா. சின்ன தவளை தானே, சின்ன கிரிகள் தானே, சரி ஏதோ கொஞ்சம் தானே அப்படின்னு விட்டாத. உன் பிள்ளை வாழ்க்கையாகட்டும், வருகிற ஒழுங்கினங்கள் இந்த சின்ன காரியம் தானே, இப்போதானே சின்னதுன்னு எதையெல்லாம் விடுறீங்களோ அதெல்லாம் நாளைக்கு பெருசாகி நிற்கும். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, சாத்தானே உன் எல்லைக்குள்ள உனக்கு கொஞ்சம் கூட. ஆமேன் என்று சொல்லுவோம். இப்போ நான் ஒரு சிலக்கெல்லாம் ஜெபிக்கிற பொழுது 1 முறை ஜெபிப்பேன், 2 முறை ஜெபிப்பேன், திரும்ப எத்தனை 3ஆவது முறையும் ஜெபிப்பேன். ஏன்னா கொஞ்சம் கூட நீ என்ன செஞ்சிடக்கூடாது, முற்றிலும் நீ நாசமாகணும். ஆமேன் என்று சொல்லாமா? அப்போ இன்னைக்கு கர்த்தர் சொல்ல, சாத்தானே சொல்லுங்க, சாத்தானே நீ என்ன செய்வ, முற்றிலும் நாசமாயிருவ. அடுத்து வானத்தின் கீழ் இராதபடி நீ என்ன செய்யணும், அவனை முற்றிலுமா நீங்க அழிச்சிடணுங்கிற.
அதுக்குத்தான் திரும்ப திரும்ப சொல்ல, தலை வச்சு கூட நீ என்ன செஞ்சிடாத, இனி என் எல்லைக்குள்ள படுக்கவே கூடாது. அதான் சாத்தான் நம்ம வாழ்க்கையில எப்படி மெயினாக கிரியேட் செய்வானா, எதையாவது நம்மளை அடிக்ட் பண்ணிகிட்டே இருப்பான். அதாவது அந்த சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், வேண்டாத கிரியைகளை உள்ளே வந்து, வேண்டாத ஐக்கியங்களை உள்ளே கொண்டு வந்து, அது நிமித்தம் ஒரு சந்தோஷத்தை கொடுத்து அதில் நம்மளை அடிக்ட் பண்ணுவா. ரெண்டாவது அடுத்து பார்த்தீங்கன்னா வியாதியை கொண்டு வருவா. அடுத்து பார்த்தீங்கன்னா தரித்திரத்தை. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த 3 காரியத்திலிருந்து தான் விடுதலை. இந்த 3 காரியம் தான் நம்ம வாழ்க்கையில் விடுதலை. ஒன்று, எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து சாத்தான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கினார். ரெண்டாவது, இவர்கள் பொன்னோடும் பொருளோடும் புறப்பட்டார்கள் அப்படின்னா தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்கினார். மூணாவது பார்த்தீங்கன்னா அவர்கள் வியாதிப்பட்டவன் ஒருவனும் இல்லை, வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கினார். எல்லாரும் கரங்களை தட்டலாமா? எல்லாரும் கரங்க. அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இதுதான் தேவனுடைய நியாய தீர்ப்பு. திரும்ப சொல்லுங்க, 3 நியாய தீர்ப்பு. யுத்தம் நடக்கும். ஆமா. அடுத்து முற்றிலும் நாசமாமா, வானத்தின் கீழ் எங்கேயும் அவன் இனிமேல் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்றாரு. இந்த அமலேக்கினை அழிக்கிற பொறுப்பை தான் கர்த்தர் இப்பதான் வாஸ்தவம் சொல்லுங்க. இந்த அமலேக்கினை அழிக்கிற பொறுப்பை கர்த்தர் யார் கையில் கொடுத்தாரு? சவுல் கையில. அதாவது இப்போ இந்த ஏசா காலத்திலேருந்து அப்படியே வருது, அப்படியே வருகிற பொழுது இந்த பொறுப்பை கர்த்தர் மோசே கிட்ட இருந்தது, அப்படியே ஜோசுவா கிட்ட வந்துச்சு. நீங்கள் அப்படியே ஒவ்வொரு இடமா வாஸ்து வந்தீங்கன்னா ஒவ்வொரு கையிலையா, நியாயாதிபதி காலத்தில் எல்லாம் கிதியோன் கையில் இருந்துச்சு. இப்படி ஒவ்வொருவருடைய கையிலையா அந்த ப்ராஜெக்டை கொடுக்குறாரு. இந்த அமலேக்கினை முற்றிலும் நாசமனு ஒவ்வொரு கையிலையா இந்த அமலேக்கினை அழிக்கிற ப்ராஜெக்டை கொடுத்துட்டு வராரு. இப்போ இந்த 1 சாமுவேல் 15 வாசிக்கிற பொழுது இப்போ யார் கையில் கொடுக்குறாரு? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறதாவது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார். முற்றிலும் அழிச்சிரு சொல்றாரு பாருங்க. இறக்கமே நீ வைக்காத. ஏன்னா இவன் 400 வருஷத்துக்கு முன்னமே என் ஜனங்களுக்கு விரோதமா, நான் தெரிந்து கொண்டேன் ஜனத்துக்கு விரோதமா, இஸ்ரவேலினுடைய சேஷ்ட புத்திரம் என் ஜனத்துக்கு விரோதமா இவன் எதிரியா எழும்பிட்டே இருக்கிறா. அதனால நீ என்ன செய்யாத, எந்த ஜனங்க மேலே அல்லது குழந்தைகள் ஆடு மாடுகன்னு கூட நீ என்ன செய்ய, இறக்க வைக்காம நீ என்ன செய்ய, முற்றிலும் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராஜெக்டை யார்கிட்ட கொடுக்குறாரு? சவுல்கிட்ட கொடுக்குறாரு. ஆனால் நிறைவேற்றினான். அதாவது அழிக்கலன்னு சொல்ல 90% அழிச்சாரு, அல்லது 99% அழிச்சாரு, 1% விட்டுட்டாரு, நலமானதை எடுத்து வச்சுட்டாரு. ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, அந்த என்ன செய்ய, ஆடு மாடு எல்லாத்தையும் அழிச்சிரு, அவனோட ஒண்ணுமே நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவனோ நலமானவைகளை எடுத்து வச்சுட்டு சாமுவேல் வந்து கேட்கிறா, ஏப்பா இப்படி பண்ணுனேங்கிற பொழுது, இல்ல இந்த ஆடு மாடுகள் எல்லாம் கர்த்தருக்கு என்ன செய்யுது, பலி கொடுக்கறதுக்கு தானே. சாமுவேல் சொல்றா, என்ன சொல்றாரா, பலியையும் அந்த வசனம் இருக்கும்ல, கீழ்ப்படிதலே எஸ் தேங்க்யூ, பலியை பார்க்கல கீழ்ப்படிதலே. அவன் பலி எனக்கு எதுக்கு, அவன் ரத்தம் எனக்கு எதுக்கு, அந்த ஆடு மாடுகளோட ரத்தம் எனக்கு எதுக்கு? ஏன்னா நான் அவன் மேல ஒரு பெரிய கோபத்தில் இருக்கிறேன். என் ஜனங்களுக்கு விரோதமாய் அவன் என்னடியா சந்ததியா வரான், அவனுக்கு விரோதமாக நான் எதிர்க்கிற கோபமா இருக்கிறேன் அப்படின்னு அந்த வசனத்தை சொல்றாரு பாருங்க. வாசிங்க 1 சாமுவேல் 28 17 18 வாசிங்க. 1 சாமுவேல் 28 17 18. கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். நீ கர்த்தருடைய சொல் கேளாமலும், நல்ல விளக்கமா நீ சவுல்கிட்ட சொல்றாரு, நீ கர்த்தருடைய சொல் கேளாம அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமல் போன போது யார்கிட்ட சொல்றாருன்னா சவுல்கிட்ட சொல்றா. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, சவுல் கிட்ட கொடுத்த அந்த ப்ராஜெக்ட சவுல் என்ன செய்யல, முழுமையா நிறைவேற்றல. திரும்ப சொல்றேன், நிறைவேற்றினார், ஆனா எப்படி செய்யல, முழுமையா நிறைவேற்றல. அப்படிங்கிற பொழுது இப்ப இதனால தேவனுக்கு கோபம் வந்துருச்சு.
தேவனுக்கு கோபம் வந்து சவுலை என்ன செஞ்சாரா? ராஜாங்கத்திலிருந்தே தள்ளினார். சொல்றாரு பாருங்க, சொல்றாரு நான், அதாவது என்ன சொல்றாருன்னா, என்னுடைய வார்த்தையை அவன் முழுக்க என்ன செய்யல, நிறைவேற்றவில்லை என்று சொல்லி சவுலுக்கு கொடுத்த ராஜ்ய பாரத்தை அவன் கையிலிருந்து பிடுங்கி கொண்டார். பிடுங்கிட்டு சொல்றாரு, நான் வந்து எனக்கு ரொம்ப நாள் அமலேக்கினுக்கு மேல ஒரு கோபம் இருந்தது, அந்த கோபத்தை உன்னை வச்சு தீர்த்து கட்ட நினைச்சேன். யாருக்கிட்ட சொல்றாரு? சவுல்கிட்ட. உன்னை வச்சு தீர்த்து கட்ட நினைச்சேன், நீ என்ன செய்யல, நிறைவேற்றாதபடினால நான் என்ன செஞ்சேன், ராஜ்ய பாரத்தை பிடுங்கி இப்ப யார் கையில கொடுத்துட்டேன்? தாவீது கையில. இன்னைக்கு கர்த்தர் நிறைய ஊழியர்கள் அவங்களுடைய ஸ்தானத்தை இழக்கிறதுக்கு இதுதாம்மா காரணம். நான் ஒரு நாள் சொன்ன பார்த்தீங்களா, எனக்கு இந்த ஸ்ட்ரோக்கு வந்த பொழுது, ஆமாம், இந்த ஸ்ட்ரோக்கு வந்த பொழுது நான் தேவனுடைய பிரசன்னத்தில் போய் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தை இதுதான், எல்லாரும் ஊழியம் செய்கிறாங்க மகளே, ஆனால் என் சித்தத்தை அறிந்து ஊழியம் செய்கிறவன் ஒருவனும் இல்லை. மத்தேயு 9 சொன்னார், சித்தத்தை எல்லாரும் ஊழியம் செய்கிறாங்க. அதாவது தேவனுக்கு என்ன தெரியுமா பிடிக்கும்? ஏன்ட்ட அடிக்கடி சொல்கிறேன், மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரியே நீ ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டணும்னு யார்கிட்ட சொன்னார்? மோசேட்ட. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, என் இருதயத்தில் இருக்கிறபடியே உன் இஷ்டத்துக்கு பிளான் போட்டு உன் இஷ்டத்துக்கு ஊழியம் செய்யறதுக்காக உன்னை தெரிந்து கொள்ளல மகளே, என் இருதயத்தில் இருக்கிறது எல்லாம். ஆண்டவர் ரொம்ப அங்கலாப்பா சொன்னார், எல்லாரும் எனக்கு ஊழியம் செய்கிறாங்க மகளே, என் சித்தத்தின்படி யாரும் ஊழியம் செய்யலை, ஆனால் என் சித்தத்தின்படி ஊழியம் செய்கிறதுக்கு உன்னை தெரிந்தெடுக்கிறேன். முதல் ஆண்டவர் எனக்கு இந்த ஃபேஷியல் ஸ்ட்ரோக்கு வந்த பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசினார். ஆமென் சொல்ல, இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி கர்த்தர் என்ன விரும்புகிறாருன்னா, அமலேக்கு அழிக்கணும்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு ப்ராஜெக்டை கொடுத்த, நீ அழிச்சிட்ட மகனே, சவுல்கிட்ட அழிச்சிட்ட, ஆனால் நீ என்ன செய்ய, முற்றிலும் நீ அவனை அழிக்கல. கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். அவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ. ஆமென் என்று சொல்லாமா, ஒரு சில சத்தியத்தையெல்லாம் நான் உங்ககிட்ட பேசுகிற பொழுது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். உங்ககிட்டங்கிறத விட வேறு எங்கே வெளியில் பேசுகிற பொழுது, இப்போ இந்த டிஎன்ஏ சத்தியத்தையெல்லாம் நான் சொல்கிற பொழுது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஆனாலும் அவர் எனக்கு என்ன சொல்கிறாரோ, ஆமென் என்று சொல்லாமா, அவர் எனக்கு என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே சொல்லணும்னு என்கிட்ட தேவன் சொல்லியிருக்கிறார். இது ஒருவேளை இந்த சத்தியத்தை இவங்க ஏற்றுக்கொள்றாங்களோ ஏற்றுக்கொள்ளையோ, ஆனால் இது கடைசி கால சத்தியங்கள், இப்படிதான் இருக்க போகிறது. ஆமென் என்று சொல்லலாம். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அவர் நமக்கு என்ன சொல்றாரோ 99.9 இல்ல 100க்கு 100, நல்லா கறந்தட்டுமா, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ 100க்கு 100. அப்போ மோசேட்டு இருந்துச்சு, ஜோசுவாட்டு இருந்துச்சு, அடுத்து கிதியோன்ட்டு இருந்தது, அப்படியே அந்த நியாயாதிபதிகள்ட்ட இருந்துச்சு, அடுத்து கடைசியில் யார்கிட்ட கொடுக்குறாரு? சவுல்கிட்ட கொடுக்குறாரு. சவுலும் இதை முற்றிலும் அழிக்கவில்லை என்று கடைசியில் முற்றிலும் அமலேக்கனை அழிச்சது யார்தான்? தாவீது. அதனால்தான் தாவீதை பார்த்து சொல்றாரு, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். நல்லா கறந்தட்டுமா, நல்லா கறந்தமா, முற்று முடியது. ஆமா, அமலேக்கனை அழித்து போட்டது யாருன்னா தாவீது. ஆமென் என்று சொல்லலாமா? அதனால்தான் தாவீது எனக்கு பிரியமானவன் என்று சொன்னார். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்றார். ஆமென் என்று சொல்லாமா? சரி, இதுதான் அமலேக்கினுடைய சரித்திரம். புரிஞ்சுச்சு? எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? நல்லா கறந்துட்டுங்க பார்க்கலாம். புரிந்தவன் நல்லா. ஆமா, இந்த அமலேக் என்றால் சாத்தான், நம்ம வாழ்க்கையில வழிமறிக்கிற அமலேக்கன் சாத்தான். இவனை அழிக்கிற அதிகாரத்தை தான் தேவன் நம்ம கையில தரப்போறான். எத்தனை பேர் வாங்க ரெடியா இருக்கீங்க? ஆமென் என்று சொல்லலாமா? சரி, ஓகே. இப்ப யாரு முற்றிலும் முறியடிச்சா? சரி, ஓகே. நம்ம எப்படி இனி முறியடிக்கணும், இதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுறார். ஓகேங்க, என் வாழ்க்கையில எத்தனை பேருடைய வாழ்க்கையில தடை இருக்கு? எல்லாருடைய வாழ்க்கையில் தடை இருக்குது, பலகீனம் இருக்குது, சோர்வுகள் இருக்குது. என் வாழ்க்கையில் இருக்குது. நானும் இப்படி ஃபயராக நிற்கிறேன்னா நானும் போய் ஜொங்குன்னு படுத்துக்குவேன். ஒரு சில பிரச்சனைகள் வர பொழுது இதுக்கு என்ன ஆண்டவரே சொல்யூஷன் தெரியாமல் நானும் என்ன செய்கிறேன், சோர்ந்து போகிறேன். ஆனால் இன்றைக்கு தேவன் நமக்கு ஒரு சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். ஆமென் என்று சொல்லாமா? வாசிப்போம். சரி, நம்ம வாழ்க்கையில் வருகிற அமலேக்கியனுக்கு நம்ம என்ன செய்யணும்? வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 149 சங்கீதம். வாசிங்க பார்க்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 149 கடைசி வேத வசனம். இந்த கணம் அவருடைய பரிசுத்த இல்ல மகளே, மேல 2 வேத வசனத்துக்கு மேல வாசிங்க. அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகள் அல்ல, அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளினாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாயத்தீர்ப்பு. இதைத்தான் இன்னைக்கு கர்த்தர் நம்மட்ட சொல்றாரு. சொல்லுங்க, எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள்
அவர்கள் வாயிலே துதியும் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். போதுமா போதும். இந்த 2 வேத வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். போதும். இந்த இடத்துல வாசிக்கிறா இந்த கணம். அடுத்து சொல்றாரு இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவரும் சொல்லுங்க. அவருடைய பரிசுத்தவான்கள். இப்ப சொல்லுங்க, ஜாக்லினுக்கு மட்டுமா? அந்த வேடம் நல்லா சொல்லுங்க. ஜாக்லினுக்கு மட்டுமா, அல்லது ஊழியக்காரங்களுக்கு மட்டும்தான், அல்லது வல்லமையை பயன்படுற தேவதாசனுக்கு மட்டுமா? இல்ல எப்படியாமா? அவருடைய பரிசுத்தவான்கள். யார் அவருடைய பரிசுத்தவான்கள் சொல்லுங்க. சொல்லுங்க யார? அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்ட பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்பட்ட எல்லாருக்கும். திரும்ப சொல்ற ஒண்ணு, நான் அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினால் கழுவப்பட்டபடினாலே நான் பரிசுத்தவான். அதுல சந்தேகம் இருக்கா? ஐயோ, அதுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதுல ஃபெயில் ஆயிட்டேன், எல்லாத்துலயுமே ஃபெயில் ஆன மாதிரி. நான் ஒரு நீதிமான். சொல்லுமா, நான் ஒரு நீதிமான். ஏனெனில் ஏசப்பா ரத்தத்தினால என்ன செஞ்சிருக்கேன்? கழுவப்பட்டபடினால நான் யாரு? நீதிமான். 1. 2வது, அவரோட ரத்தத்தையும் சரீரத்தையும் என்ன செஞ்ச? பானம் பண்றனால. ஆமென் என்று சொல்லாம கடந்த நாட்களில் இந்த ஒரு சாட்சி குறித்து, அதாவது நான் பிரசங்கித்த வார்த்தையினுடைய சாட்சி ஒரு மகன் சொன்ன. எங்க பிள்ளை பழைய ஏற்பாட்டின் காலத்துல வந்து போகிற அவங்களுக்கு மேலேயே அவ்வளவு வல்லமை இருந்ததுன்னா எப்படி? ஆமா, பழைய ஏற்பாட்டின் காலத்துல வந்து போகிற கிதியோன் மேல அவங்களே அவ்வளவு பெரிய யுத்தம் பண்ணாங்களா? எனக்குள் நிரந்தரமாய் தங்கி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவராலே எவ்வளவு காரியங்களை நான் சாதிக்க முடியும். ஃபீட்பேக் கேட்ட பொழுது அந்த மகா அப்படி சொன்னா. இதை எதுக்கு சொல்றேன்னா, அப்போ நான் இது எதுக்கு சொல்றேன்னா, அதாவது ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் இவ்வளவு 180,000 பேரை அழிக்க முடியும் என்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் கழுவப்பட்ட நான், அவருடைய ரத்தத்தினால் சரீரத்தால் கழுவப்பட்ட நான், அவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ற நான், எனக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கணும்? ஆமென் என்று சொல்லலாமா? அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அப்போ சத்துருவை முற்றிலும் முறியடிக்கிற அந்த அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார்னு இந்த இடத்துல சொல்றாரு. நீங்க என்ன செய்யணும்? அதாவது இப்ப எனக்கு ஒரு விதமா அமலைக்கு நிக்கிறா, சாத்தா நிக்கிறா, இவனுக்கு நான் எப்படி இவனை அழிக்கணும் அல்லது எப்படி இவனுடைய கிரிகளை கட்டணும்னா இந்த இடத்துல சொல்றாரு, எழுதப்பட்ட சொல்லுங்க, எழுதப்பட்ட நியாய தீர்ப்பு. சொல்லுங்க, எழுதப்பட்ட, நல்லா சொல்லுங்க, எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நான் அவனுக்கு கொடுக்கணும். நியாய தீர்ப்புன்னு என்னது? ஜட்ஜ்மெண்ட். சொல்ல நியாய இங்கிலீஷ்ல, ஆமா, தமிழ்ல நியாய தீர்ப்பு, இங்கிலீஷ்ல ஜட்ஜ்மெண்ட். ஓகே, அடுத்து எப்படி சொல்லலாம்? தண்டனை. சொல்லுங்க, நியாய தீர்ப்பு என்றால் தண்டனை அப்படின்னு சொல்ல. இன்னொன்று எப்படின்னா, நான் வழக்காடி, அதாவது ஏசப்பா எனக்காக வழக்காடி என்னை மீட்டுட்டாரு. நான் சாத்தானை பார்த்து, நல்ல விளக்கமா, நான் சாத்தானை பார்த்து என்ன தீர்வு கொடுக்கிறனோ அல்லது என்ன தீர்ப்பு சொல்ற. இப்ப ஜட்ஜ்மெண்ட் என்ன செய்யுது? அந்த நீதிபதி அவர்கள் என்ன, ஆமா, என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்றாரோ அல்லது என்ன தீர்ப்பு கொடுக்கிறாரோ அது அப்படியே நிறைவேறணும். ஆமே, அது அப்படியே நிறைவேறணும். அப்படின்னா அப்ப கர்த்தர் என்னுடைய நாவுல சாத்தானுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிற நாவை எனக்கு தந்திருக்கிறாரு. நான் சாத்தானை பார்த்து என்ன சொல்றனோ, என் எல்லைக்குள்ள வராத, என்னுடைய எல்லையில இருக்காத, என் சரீரத்துல இருக்காத, என்னுடைய குடும்பத்துல இருக்காத, என் கணவனுக்குள்ள நீ இருக்காத, என் மனைவிக்குள்ள நீ இருக்காத, என் பிள்ளைக்குள்ள நீ இருக்காத, நான் என்ன தீர்வு கொடுக்கிறேன்னு அது அப்படியே நடக்கணுங்கிற. நான் அது அப்படியே நடக்கணும். அதுதான் நியாய தீர்ப்பு. அப்போ எழுதப்பட்ட நியாய தீர்ப்புங்கிறது நிறைய இருக்கு. ஆனால் ஆவியானவர் சொல்ற 3 காரியத்தை சொல்றேன். இப்ப நம்மகிட்ட சொன்னார் பாருங்க, ஆமா, உனக்கு விரோதமாக நான் சண்டை போட்டே தான் இருப்பேன். நீ எத்தனை முறை எழும்பினாலும் சரி, இப்போ சொன்னாங்க பார்த்தீங்களா, நீ எத்தனை முறை எழும்பினாலும் சரி, உன்னை நான் என்ன பண்ணிட்டே இருப்பேன்? அழிச்சுட்டே இருப்பேன். என்ன பண்ணிட்டே இருப்பேன்? நான் அழித்து கொண்டே இருப்பேன். நீ முற்றிலும் சொல்லுங்க. அடுத்து என்ன சொல்றாரு? நீ முற்றிலும் சொல்லுங்க, நீ முற்றிலும் சொல்லுங்க, சாத்தானே நீ என்ன செய்வ? நல்லா அந்த வார்த்தையை அழுத்தி சொல்லுங்க. அவனை பார்த்து சொல்லு, அவனை பார்த்து சொல்லு, அது ஒரு அதிகாரத்தோட சொல்லு.
இப்படியெல்லாம் சொன்ன எழுத பார், முன்னையும் தெரியும் உன்னோடைய அப்படின்னு தெரியுன்ட்டு போயிடுவான். அவனை நல்லா விரட்டி சொல்லுமா, பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிடுற போல் கூப்பிடுறீங்க, அல்லது உறவுகளை கூப்பிடுற போல் கூப்பிடுறீங்க, சாத்தானை கூப்பிடுற போல் சொல்லுமா, இயேசுவின் நாமத்துல சாத்தானே உன்னை முற்றிலும் சொல்லுமா, முற்றிலும் முற்றிலும் நீ நாசமாவ, முற்றிலும் நீ நாசமாவ, வர இன்னைக்காக ஓடிடணும், இன்னைக்கு வீட்டுக்கு வந்து ஓடிடணும், உன் எல்லையிலிருந்து ஓடிடணும். இயேசுவின் நாமத்துல சொல்ற முற்றிலும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பு இதுதான். வேதத்துல எழுதி இருக்கிற நியாய தீர்ப்பு இதுதான். நீ முற்றிலும் நாசமாயிரும். அடுத்து என்ன சொல்லு, வானத்தின் கீழ் நீ எங்க இருக்க கூடாது. ஆமா, வானத்துக்கு கீழே போறதுக்கு முன்னாடி முதல்ல என் வீட்டுக்குள்ள நீ இருக்க கூடாது. சொல்லுமா, என் வீட்டுக்குள்ள நீ இருக்கவே கூடாது பிசாசே. இனி என் கணவன் மேல உனக்கு எந்த அதிகாரம் இல்லை, என் மனைவி மேல உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை, என் பிள்ளை மேல உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இது என்னன்னா எழுதப்பட்ட, நல்லா சொல்லுங்க, எழுதப்பட்ட இன்னொன்று மெயினா சொன்னது தெரியுமா? எல்லாரும் வாசிப்போம். கொலேசியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க, எல்லாரும் வாசிங்க. நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இல்லாதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைதனங்களையும் அதிகாரங்களையும் முடித்துக் கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அதாவது என்ன சொன்னா, முதல்ல சொன்ன உனக்கு விரோதமா நான் என்ன பண்ணிட்டே இருப்பேன், சண்டை போட்டு இருப்ப. ஒண்ணு. ரெண்டாவது, உன்னை முற்றிலும் நாசம் பண்ணிடுவேன். மூணாவது, நீ வாளத்தின் கீழ் எங்க இருக்க கூடாது. நாலாவது சொன்ன பிசாசே சொல்லுங்க, சாத்தானே சாத்தானே உனக்கு என் மேல் இருக்கிற எல்லா வல்லமைகளை உனக்கு என் மேல இருக்கிற எல்லா அதிகாரங்களை உனக்கு என் மேல இருக்கிற எல்லா உரிமைகளை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என்ன பண்ணிட்டாரு? நல்லா சொல்லுமா, உரிந்து கொண்டார்னு உங்களுக்கு என்ன தெரியுமா ஞாபகம் வரணும்? கரெக்ட். கோழி உரிச்ச ஒரு முடி இருந்தா வாங்கிருவீங்களாமா? கறிய ஒரு முடி தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னா வாங்கிருவீங்களாமா? ஒரு முடி கூட, கோழி முடி என்ன இருக்கக்கூடாது, உடம்புல இருக்கக்கூடாது, நம்ம வாங்குற கறியில் இருக்கவே கூடாது. அதுபோல இயேசுவின் நாமத்துல துளி கூட பிசாசே உன்னுடைய அதிகாரம் என் மேல இருக்க கூடாதவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில உறிஞ்சிட்டாரு. என் சரீரத்துல, என் சரீர உறுப்புகளில, என் கிட்னில, ஹார்ட்ல, சிறுகுடல், பெருகுடல், ஜீரண உறுப்புகளில, ரத்தோட்ட மண்டலங்கள நோ 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 நீ இருக்கவே கூடாது. நோ பிசாசே, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நோ 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 இயேசுவின் நாமத்துல சொல்றேன். என்னுடைய அணுக்கள் எல்லாம், என்னுடைய செல்லுகள் எல்லாம், என்னுடைய டிஎன்ஏ எல்லாம், என்னுடைய குரோமோசோம் எல்லாம், என்னுடைய ஜீனோலாம், என்னுடைய ஜீனோம்ஸ் எல்லாம் ஏசப்பா ரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருக்கிறபடினால உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாம். நோ, இனி என் எல்லைக்குள்ளே நீ வராத. ஏனெனில் உன்னையும் உன்னுடைய துரைத்தனங்களையும் உன்னுடைய அதிகாரத்தை அப்படின்னு என்னன்னா என் மேலே மட்டும் சொல்லாதமா, உன் கணவன் மேலே சொல்லுமா, உன் பிள்ளை மேலே சொல்லுமா, உன் மனைவி மேலே சொல்லுமா. சொல்லு, நோ, என் சரீரத்தில், என் கணவனுடைய சரீரத்தில், என் மனைவியினுடைய சரீரத்தில் நோ இருக்கவே கூடாது. என் எல்லையில் இருக்கவே கூடாது. நீ வழிமறிக்காத. சொல்லுமா, நீ வழிமறிக்கிற செய்தியை வழிமறிக்கவே கூடாது. ஆமா, கர்த்தர் எனக்கு நியமித்த ஸ்தானத்துக்கு நான் போவேன். கர்த்தர் எனக்கு குறித்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வேன். கர்த்தர் எனக்கு குறித்திருக்கிற லட்சங்கள் என்னை நோக்கி வரும், கோடிகள் என்னை நோக்கி வரும். கர்த்தர் எனக்கு குறித்திருக்கிற ஆசீர்வாதங்கள் கானானை நோக்கி நான் பிரயாணம் பண்ணுவேன். பிசாசே, என் மேல உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லலாமா? அப்ப எனக்கு ஏசப்பா என்ன சொல்றானா, இதுதான் எழுதப்பட்ட. அப்ப அதை சொல்லிட்டே இருங்கிற நான். ஒரு நாள், ஒருவேளை நீங்கள் ஒரு நாள் சொல்லிட்டு ஆமாம் அவளை அதை செத்து போயிட்டான்னு நினச்சிடாதம்மா. ஆமாம், சருபத்தியெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, ஒரு அடியில் விடக்கூடாது. அப்படி திரும்ப உன்னை கொத்திரு. அடிக்கணும். அடுத்து என்ன பண்ணணும், எரிக்கணும். ஆமாம், அடிச்சு என்ன பண்ணணும், ஆமாம், சுட்டரிக்கிறப்ப இயேசுவின் நாமத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, அடிக்கிறது மட்டும் இல்லைம்மா, சுட்டரிச்சுட்டு ஒரு சில சாகவே சாக மாட்டேங்குது. அடிச்சு 10 நாள் அடிச்சு பரவாயில்ல, அமைதியாச்சு. 10 நாள் கழிச்சு ஜெயின்னு எழும்பி நிற்குது. திரும்ப மறுபடியும் எழும்புது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, யுத்தம் நடந்துட்டே தான் இருக்கும். ஆனா நீ அடிச்சுட்டே இரு.
அதாவது இப்போ நம்மனால நியாய தீர்ப்பு, கடைசி நியாய தீர்ப்பு அவனுக்கு இருக்குது, முற்றிலும் அளிக்கிறது. அது ஏசப்பாவுடைய 2வது வருகையில. ஆமா, அந்த நியாய தீர்ப்பு முற்றிலும். அது வரைக்கும் அவன் அப்பப்போ கொஞ்சம் சீறிட்டு தான் இருப்பான். நீ போய்க்கோ, ஆனா என் வழியில வராதேன்னு சொல்லிருங்க. என்ன செய்யணும்? பிசாசை நீ எங்க வேணாலும் போய்க்கோ, ஆனா என் வழியில என்ன செய்யாத, வராத. ஏன்னா நான் தெரிந்தெடுக்கப்பட்டவள், நான் வித்தியாசமானவள், விலையேறப்பட்டவள். ஆமா ஆமா, கர்த்தருடைய அபிஷேகத்தை நான் பெற்றிருக்கிறபடினால இப்படிதான் நம்ம என்ன செய்யணும்? நியாய தீர்ப்பை கூறணும். ஆமேன் என்று சொல்லாம வேகமா 2 காரியம். சரி, ஓகே, இதுதான் நம்ம நியாய தீர்ப்பை செலுத்தணும். எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்றீங்க? சரி, கடைசி இப்ப மறுபடியும் வாங்க 1 சாமுவேல் 30 இப்போ அமலேக்கியர்கள் யாருக்கு விரோதமா? தாவீதுக்கு விரோதமா, இவங்க குடும்பத்துக்கு விரோதமா வந்துட்டாங்க. சிறைபிடித்து அமலேக்கியர் கொண்டு போயிட்டாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்ப தாவீது உடனே வந்து அமலேக்கு விரோதமா போகல. அவன் என்ன செய்யறான்? வாசிங்க பார்க்கலாம் 37. தாவீது அமலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி, ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வா என்றான். அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்தான். அப்போது இந்த இடத்துல வாசிக்கிறோம், அதாவது தாவீதுக்கு விரோதமா இந்த அமலேக்கியர் வந்துட்டாங்க. இப்ப சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எடுத்த உடனே நீ வந்துட்டியாடா, நானும் வரேன் அப்படியெல்லாம் போல. முதல்ல போய் கர்த்தர்ட்ட விசாரிக்கிறான். கர்த்தர்ட்ட போய் விசாரிக்கிறான். எதை கொண்டு வந்து விசாரிக்க சொல்றா? ஏபோத். ஏபோத்துன்னு என்னது? அன்றைக்கு ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்பட்ட உடை. அதாவது யாத்திராமம் 28:4 வாசிக்கிற பொழுது அன்றைக்கு ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உடை என்னன்னா ஏபோத். ஏபோத். ஏபோத்னு என்னன்னா, அந்த ஏபோத்துல 12 விதமான கற்கள் இருக்கும். அதுல வந்து 12 கோத்திரங்கள் இருக்கும். அதை வந்து ஏதாவது விசாரிக்கிறனா இந்த ஏபோத்தை போட்டு அந்த விசாரிக்கிற பொழுது அந்த ஏபோத் இவர்களுக்கு வழி காட்டும். எந்த இடத்துல சொல்லலாம்? எரிகோவில் இருக்கிற அந்த பொருள்கள் எல்லாம் எடுத்துட்டாங்க. ஆமாம், ஜோசுவா காலத்தில் அந்த எரிகோவில் இருக்கிற சாபத்தீடான பொருள்களை எடுத்துட்டாங்க. அப்போ இதை யார் எடுத்தா? ஆகான்கிற மனுஷன் எடுத்துட்டான். அப்போ அவங்க என்ன செய்றாங்கன்னா, இந்த ஏபோத்தை வச்சுதான் கண்டுபிடிப்பாங்க. முதல் எல்லாரையும் முதல் கோத்திரமா வர சொல்லுவாங்க. அந்த ஏபோத்து எந்த கோத்திரம்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் குடும்பம் சொல்லுங்க எந்த கோத்திரம், அந்த எழுத்தின்படி, அந்த எபிரேய எழுத்தின்படி. அப்புறம் அப்படிதான் கண்டுபிடிச்சு யாரை கண்டுபிடிச்சாங்க? ஆகானை கண்டுபிடிச்சாங்க. அதுதான் இந்த ஏபோத். ஏபோத் என்றால் விசாரிக்கிறதுக்கு. சொல்லுங்க, ஏபோத் என்பது எது அடையாளம்? விசாரிக்கிறதுக்கு. திரும்ப சொல்லுங்க, ஏபோத்னு என்னது? விசாரிக்கிறதுக்கு இந்த ஏபோத்தை பயன்படுத்துறாங்க. அப்போ இந்த தாவீது ஏபோத்தை கொண்டு வர சொல்றாரு. கொண்டு வந்து அந்த ஏபோத்தின் இடத்துல விசாரிக்கிற பொழுது ஏபோத் அதிலிருந்து வந்த வார்த்தையின்படி தான் நீ பின்தொடர், அதை உன் கையில ஒப்பு கொடுப்பேன் என்று தேவன் சொல்லாரு. அன்னைக்கு ஏபோத்து, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர். அன்னைக்கு ஏபோத். இன்னைக்கு நமக்குள்ள கிரியை செய்யறது யாராமா? எல்லாரும் சொல்லுங்க, கிரியை செய்யறது யாராமா? பரிசுத்த ஆவியானவர். எல்லாரும் என்ன சொல்லுங்க? அன்றைக்கு கருவிகள் மூலம் கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். ஆனா அதைத்தான் அப்படியே சொன்ன, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அவ்வளவு அற்புதத்தை செய்யும் பொழுது நமக்குள்ள ஆவியானவர் நிரந்தரமாய் தங்கி இருக்கிற பொழுது எத்தனை ஆமா 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 அவனுடைய சிம்டம்ஸை கூட கர்த்தர் நமக்கு காட்டிடுவாருங்க. இப்போ எதுக்கு சொன்ன? சகோதரி சொன்னது போல ஆவியானவர் அந்த முதல்ல இந்த காரியத்தை வெளிப்படுத்தினார் பாருங்க. எனக்கு போய் சொல்றதுக்கு கொஞ்சம் பயம். இதை போய் எப்படி ஆண்டவரே சொல்லிட்டு, இந்த பழத்தை போய் எப்படி ஆண்டவரே நான் சொல்லிட்டு அப்படின்னு ரொம்ப யோசித்தேன். அப்போ நான் என்ன செஞ்சேன்? பரவாயில்ல ஆவியானவர். ஏன்னா ஒரு சிலர் நான் கூப்பிட்டு சொல்லிடுவேன், ஆவியானவர் இதை சொல்கிறாருமா, இதை சொல்கிறார் அப்படின்னு. அப்படி நிறைய ஜெயித்தவர்களும் இருக்கிறாங்க. ஆமேன்னு சொல்ல கர்த்தர் இதை சொல்கிற பொழுது நான் சொல்லுவேன், இதை கர்த்தர் இதை சொல்கிறாரு, இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிங்க, இதை மாற்றிக்கிங்க, இதுக்கு ஜெபிச்சுங்க. இது ஏன்னா அதை சகோதரி சொன்னது போல ஒரு சில காரியத்தை கர்த்தர் நம்மகிட்ட சொல்கிறார் அப்படின்னா அதை வந்து எதுக்குன்னா நம்ம ஜெயம் எடுக்கிறதுக்காக சொல்லுவார். ஒரு சிலதான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கேன், ஒரு சிலதான் சொல்லவே மாட்டார், ஆனால் அதை அனுமதித்திருக்கிறார் என்ற அர்த்தம். ஆமேன் என்று சொல்லுவோம், ஆமேன் என்று சொல்லுவோம். கடந்த நாட்களில் ஒரு சகோதரனுக்கு கால் பண்ணாங்க தூர இடத்திலிருந்து. அப்போ அவங்க ரொம்ப அழுதாங்க, என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, என்னால் தாங்க முடியல, என்னால் தூங்க முடியல அப்படின்னு ரொம்ப அழுதாங்க. அப்போ நான் எனக்காக ஜோம் பண்ணுங்க, நான் ஜோம் பண்ணோன்னே கர்த்தர் சொன்னார், ஏற்கனவே அந்த மகளுக்கு நான் சொன்னேன், அந்த மகள் கேட்கலனாரு. அப்போ நான் ஜோம் முடிச்சுட்டு அந்த சகோதரிட்ட கேட்டேன், ஏம்மா ஏசப்பா முதல்லையே உங்களுக்கு, அவங்க ஊழியம் பண்ணுறவங்க, ஏசப்பா முதல்லையே உங்களுக்கு சொன்னாராமா? இல்லை சிஸ்டர். ஆமாம் சிஸ்டர் சொன்னார். நான் என்ன பண்ணிட்டேன், அதை கொஞ்ச நாள் ஜெபிச்சுட்டு அதை விட்டுட்டேன். சரி நல்லா தானே இருக்கிறாருன்னு நினச்சேன். திடீர்னு ஒரு வயிற்று வலி வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனோம். 25 லட்சம் செலவு பண்ணோம். இன்னும் என்ன சில அவருக்கு விடுதலையும் கிடைக்கல, சுகமும் கிடைக்கல, இறந்துட்டாரு. இப்போ 25 லட்சம் கடனோட என் கணவனை இழந்து நிற்கிறேன், என்ன செய்யறது?
எதுக்கு சொல்கிறேன்னா, உண்மையாக சொல்கிறேமா, ஒரு நல்ல விளைங்க, ஒரு சின்ன சாத்தானுடைய சின்ன சிம்டம்ஸை கூட கர்த்தர் நமக்கு சொல்லுவாருமா. நிச்சயம் சொல்லுவார். நம்ம கர்த்தரோட நடக்க 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 நிச்சயம் கர்த்தர் சொல்லுவார். என் வீட்டில் ஒரு நாள் படுத்துட்டு இருக்கிற எங்கள் அம்மா இறந்துருவாங்க அப்படிங்கிறத நான் விஷனில் பார்க்குறேன். நைட்டு ஆண்டவர் எனக்கு ஒரு விஷன் காட்டுறாரு. அதில் எங்கள் அம்மா இறந்த மாதிரி நான் ஒரு விஷன் பார்த்தேன். எங்கள் அம்மாவே அன்னைக்கு நைட்டே எங்கள் அம்மாவே என்ன செய்யணும், இறந்த மாதிரி எங்கள் அம்மாவும் விஷன் பார்த்தாங்க. என் தம்பி மினிஸ்ட்ரி பண்ணுறான் பாருங்க, அவனுக்கு அந்த விஷன் வந்துருச்சு, எங்கள் அம்மா இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ என்னுடைய கடைசி தம்பிக்கு மேரேஜ் ஆகலை. என் கடைசி தம்பியை எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு நாங்கள் என்ன செய்யணும், ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வேண்டாம், இறக்கக்கூடாது, ஜீவனை கொடுங்க அப்படின்னு. அதே மாதிரி காலையில் அவங்க எழும்புற பொழுது அவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆச்சு. ஏன்னா முந்தின நைட்டு அந்த விஷன் பார்க்குறோம், அடுத்த நாள் காலையில் உண்மையாலுமே அவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. ஒரு பக்கத்தில் லோக்கல் ஹாஸ்பிட்டலில் போய் நாங்கள் சேர்த்தோம். அங்கே முடியாதுன்ட்டாங்க. அப்புறம் ஒரு கோயம்புத்தூர் மத்தியில் இருக்கிற அந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அப்புறம் அங்கே போனோன்னா அவங்க 24 மணி நேரம் தான் டைம் கொடுத்தாங்க. அப்போ நாங்கள் எல்லோரும் ஜெபிச்சோம். சங்கிலி ஜெபம் போட்டு நாங்கள் எல்லோரும், எங்கள் குடும்பத்தார் எல்லோரும் நாங்கள் உட்காந்து ஜெபிச்சோம். ஆண்டவரே, ஏன்னா எங்களுக்கு என்ன ஆசைன்னா, என்னுடைய கடைசி தம்பியினுடைய திருமணத்தை அவங்க பார்க்கணும் ஆண்டவரே, அதனால் தயவு செய்து நீங்கள் ஜீவனை கொடுங்கன்னு ஜெபிச்சோம். 24 மணி நேரம் நாங்கள், அப்புறம் 6 மணி நேரம் நாங்கள். ஆனால் நாங்கள் 3 நாள் தொடர்ந்து ஜெபிச்சோம். ஏசப்பா கிருபையினாலே கர்த்தர் அப்படி சொல்லி 13 ஒரு 8 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 8 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் என் தாயார் உயிரோடு இருக்கிறாங்க. எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமல், இன்னைக்கு என் தம்பிக்கு திருமணமாகி 5 வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்து இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு 4 வயசு. ஆமென் என்று சொல்லுவா. இதை எதுக்கு சொல்ற அப்படின்னா, அப்ப நிச்சயம் சொல்றமா, ஏசப்பா நமக்கு சொல்லி கொடுப்பார். ஏசப்பா ஒரு சின்ன காரியத்தாலும் சொல்லிக் கொடுப்பாரு. ஆனால் அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதுக்காக சொல்ல வர, அலட்சியமாக இருக்கக்கூடாது. அப்படி நிறைய நேரங்கள் அலட்சியமாக இருந்து இழந்தவர்கள் உண்டு. வேதத்தில் நம்ம நிறைய பேர் அப்படி சொல்ல முடியும். சொல்லுங்க, அன்றைக்கு என்ன இருந்தது? ஏபோத் இருந்தது. இன்னைக்கு யார் நமக்கு அடையாளம்? பரிசுத்த ஆவியானவர். நிறைய வசனங்கள் இருக்குது. அப்போஸ்தலர் 8:29 ஒரு 2 மட்டும் வாசிங்க. அப்போஸ்தலர் 8:29. ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்தோட ஒட்டிக்க. யார்கிட்ட சொல்றாரு? பிலிப்பு கிட்ட சொல்றாரு. அடுத்து பாருங்க, 17-12 பேதுருகிட்ட சொல்றாரு. அடுத்து அப்போஸ்தலர் 13:2 சவுல்கிட்ட சொல்றாரு. அப்போஸ்தலர் 16:7. இதெல்லாம் போதுமா? இதெல்லாம் என்ன செய்யறாருன்னா, ஆவியானவர் சொல்லி கொடுக்கிறார். நீங்க இப்படி பண்ணுங்க, நீங்க இப்படி பண்ணுங்க. எதுக்கு சொல்றானா, அன்றைக்கு ஏபோத் இடத்துல விசாரித்தார்கள். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து நம்மளை ஒவ்வொரு நாளும், சொல்லுங்க, நல்லா எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர், நமக்குள்ளே வாசம் பண்ற ஆவியானவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் என்ன பண்றாரா? நடத்துகிறவராயிருக்கிறார். கையை உயர்த்தி ஒருவரே அல்லேலூயா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும். எல்லாரோ, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும்? எப்படி நான் ஜெபிக்க வேண்டும்? இதுக்காக ஜெபிக்க வேண்டும். கற்றுத்தாரும் ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும்? எதற்காக ஜெபிக்க வேண்டும்? கற்றுத்தாரும் ஆவியானவரே, வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆமென் என்று சொல்லலாம். நடக்க வழி தெரியலனா அவருடைய பிரசன்னத்தில் போய் உட்கார்ந்து, ஆவியானவரே எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஏனெனில் கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் தான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து அவருடைய வேலையை செய்துவிட்டு அவர் பிதாவினிடத்தில் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். என்றென்றைக்கும் நம்மளோடு கூட இருக்கும்படி யாரை நமக்கு துணையாக கொடுத்திருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர்.
அவர் நம்மளை நடத்துகிறவராக இருப்பார். கடைசியாக ஒன்று சரி ஓகே, இதெல்லாம் ஓகே. இந்த கடைசியில் இப்படி தான் நான் எதை செய்யணும்? நியாய தீர்ப்பை செய்யணும். எதை செய்யணுமா நான்? அதாவது அமலேக்கியன் யாரு, அவன் எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில கிரியை செஞ்சா, ஆமா அவனுடைய தேவனுடைய தீர்ப்பு என்ன அடுத்து வாசிச்சோம், அடுத்து நம்ம எப்படி தீர்ப்பு செய்யணும்னு தியானிச்சோம். இனி கடைசியா ஆமா என்னுடைய ஆசீர்வாதத்தை அவன் கையிலிருந்து எப்படி நான் பிடுங்கிறது. ஆமேன் என்று சொல்லலாம். தாவீது சகலத்தையும் திருப்பி கொண்டது போல நான் எப்படி திருப்பி கொண்ட வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 49 அதிகாரம் 24 25 வேகமா. பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியை சிறைப்பட்டு போனவர்கள் விடுவிக்க கூடுமோ என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களுக்கு விடுவிக்கப்படுவார்கள். பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகளோடு வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன். இந்த இடத்துல பாருங்க 25வது வேத வசனத்தை எல்லாரும் வாசிங்க. என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். பலவந்தனால் கொலையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படுவார்கள். யாரால விடுதலையாக்கப்படுவார்களாமா? பராக்கிரமனால். யாரால் விடுதலையாக்கப்படுவாங்க? நல்லா சொல்லுங்க. யாரால? திரும்ப சொல்லுங்க. பராக்கிரமசாலியா சொல்லுங்க பார்க்கலாம். யாரால? பராக்கிரமசாலியா. இன்னைக்கு தேவன் என்ன செய்யறாரா? அமலேக்கியனை அழிக்கத்தக்கதான ஒரு பராக்கிரமசாலியினுடைய அபிஷேகத்தை தேவன் இன்றைக்கு நம்ம மேல வைக்க போறோம். பராக்கிரமனால் என்ன சொல்றாருன்னா, இந்த பராக்கிரமம், அதாவது பிசாசு சாத்தான் அவன் பெரிய தன்னை பராக்கிரமசாலியாட்டா என்ன செய்தா தன்னை காட்டி அவன் என்ன செய்யறான்? என்னுடையதை சொல்லுங்க, என்னுடைய ஆசீர்வாதத்தை, என் சுகத்தை, என் பலத்தை, என்னுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் அவன் என்ன செஞ்சான்? சிறைப்படுத்தி வச்சிருக்கிறான். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, கர்த்தர் என்மேல் பயங்கர பராக்கிரமசாலியா இறங்கி இருக்கிறபடினாலே நான் இனி பராக்கிரமசாலியா எழும்ப போய் அந்த பராக்கிரம சாத்தானுடைய கையில இருக்கிற என்னுடைய எல்லா கொள்ளை பொருள்களையும், என்னுடைய ஆஸ்திகளை, என்னுடைய ஐஸ்வர்யத்தை, என்னுடைய நன்மையை, என் பிள்ளைய சிறைப்படுத்தி வச்சிருக்கிற எல்லா சிறையிருப்புகளிலிருந்து பராக்கிரமனாலே சிறைப்படுத்தப்பட்டவர்களும் கொள்ளையாடப்பட்டவர்களும் நான் விடுதலையாக்க போகிறேன். ஆமேன் என்று சொல்லலாமா? அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றானா, பராக்கிரமனுடைய கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமா என்றாலும் அப்படின்னு என்ன சொல்றானா, என்றாலும் நீ ஒரு பராக்கிரமசாலி மகளே, நீ ஒரு பராக்கிரமசாலி. உன்னை கொண்டு சொல்லுங்க, உன்னை கொண்டு உன்னுடைய ஆசீர்வாதத்தை அல்லது உன்னுடைய நன்மையை பிசாசு எதையெல்லாம் கொள்ளையாடி வச்சிருக்கிறானோ, உன்னுடைய சுகத்தை கொள்ளையாடி வச்சிருக்கிறான், உனக்கு வர வேண்டிய ஆர்டர்களை கொள்ளையாடி வச்சிருக்கிறான், உனக்கு வர வேண்டிய லட்சங்களை கொள்ளையாடி வச்சிருக்கிறான், உனக்கு வர வேண்டிய கோடிகளை கொள்ளையாடி வச்சிருக்கிறான், உனக்கு வர வேண்டிய சுகத்தை கொள்ளையாடி வச்சிருக்கிறான், ஒருவேளை உன் பிள்ளையை கொள்ளையாடி வச்சிருக்கிறான், ஒருவேளை உன்னுடைய ஆஸ்திகளை கொள்ளையாடி வச்சிருக்கிறான், உனக்கு வர வேண்டிய வீட்டை கொள்ளையாடி வச்சிருக்கிறான், உனக்கு வர வேண்டியதான காரை கொள்ளையாடி வச்சுக்கிறான். இன்னைக்கு பராக்கிரமசாலியாய் தேவன் என்ன இறங்குகிறபடினாலே இன்னைக்கு நான் அதையெல்லாம் திரும்பிக் கொள்ளுவேன். சொல்லுமா, அமலேக்கியனை அடிக்கிற அடியில அவன் எதையெல்லாம் எடுத்தானோ அதையெல்லாம் இனி எம்பக்க விட போறான். நீங்க போடுற ஓட்டில் அவன் சொல்லி, ஐயோ இனிமேல் பக்கமே வரமாட்டேன்னு அவன் சொல்லுமா. ஆமா, இனி யாருன்னு நீ தெரிஞ்சிருச்சு. இதுவரைக்கும் நீ யாருன்னு எனக்கு தெரியல, ஆனா இப்ப தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அவனை அழிக்கத்தக்கதா பராக்கிரமசாலியாய் நான் உன்னோடு இறங்குகிறேன். ஆமேன் என்று சொல்லாமா? திரும்பவும் சொல்கிறேன். இந்த அதாவது ஆதாம் ஏவாள் கையில் இந்த உலகம் சிருஷ்டிப்பு இருந்தது உண்மைதான். அப்படிங்கிறத விட உங்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் கையில் இருந்தது உண்மைதான். ஆனால் எப்போ ஆதாமும் ஏவாளும் தேவ வார்த்தைக்கு மீறினார்களோ, அல்லது சாத்தான் கையில் அந்த உலகம் போச்சோ, அப்போவே உன்னுடைய ஆசீர்வாதம் எல்லாம் யார் கையில் போயிடுச்சு? பிசாசு கையில் போயிடுச்சு, உண்மைதான். சாத்தான் கையில் போனது உண்மைதான், அமலேக்கின் கையில் போனது உண்மைதான். ஆனால் அதை மீட்டெடுக்கிறதுக்காகத்தான் ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தார். இந்த பூமிக்கு வந்து ஜீவனை கொடுத்துட்டு அவர் கடைசியில சொல்றாரு, வானத்திலும் பூமியில சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இதோ சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கிற அதிகாரத்தை, சாத்தானை சகல வல்லமைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை நான் உனக்கு தரேன். தந்துட்டாரா?
தந்துட்டாரா? அந்த அத்தாரிட்டி வாங்கிட்டு ஏன் நம்ம சும்மா இருக்கணுங்கிற அதாவது இப்போ கிரவுண்டில் விளையாண்டுக்கிறாங்க, இங்கே சின்ன சின்ன பசங்கள்லாம் விளையாண்டுக்கிறாங்க. இப்போ ஒருத்தனை அடிச்சுட்டான். அப்போ இவன் கொஞ்சம் பயந்து நிற்பா. ஒருத்தன் ஆப்போசிட் ரெண்டாவதுன்னு சொல்லுங்களேன், ஃபர்ஸ்ட் ஆள் ரெண்டாவது ஆளாக அடிக்கிறதுக்கு நிற்கிறான். இந்த ரெண்டாவது ஆள் அப்படியே பயந்துட்டுப்பா. அவங்க அப்பா அந்த நேரத்தில் வந்தாருன்னு என்னங்க நடக்கும்? எவ்வளவு தைரியம்! அப்போ கர்த்தர் சொல்றாரு, மகனே மகளே, நீ தனியாக நின்னாதானே உனக்கு பிரச்சனை. ஆதியாகமத்துல 1:2 ஆதாம் தனியா நின்னா. இன்னைக்கு நான் ஒரு சேனையாய் நல்லா கரதட்டுமா, நான் ஒரு சேனையான உன்னோட நிக்கிற மகளே. உன்னுடைய இதெல்லாம் கேளு. பிசாசை பார்த்து சொல்லு, எதையெல்லாம் எடுத்தியா? வாங்க. இனி உனக்கு அதிகாரம் இல்ல பிசாசு. என்னுடைய இதெல்லாம் நீ எடுத்தீர. இனி உன் கையிலிருந்து பராக்கிரமனுடைய கையிலிருந்து எல்லா பராக்கிரமசாலியா நான் மீட்டெடுக்கிறேன். அதுக்கு ஒன்னே உன்னத்தை அதிகாரப்படுத்துறாரு. வேகமா அதை மட்டும் வாசிங்க பார்க்கலாம். 49:2 வாசிங்க வேகமா. அவர் என் வாயை கூர்மையான எப்படி நீங்க மீட்டெடுக்கணும்னா, பராக்கிரமன் கையிலிருந்து எப்படி மீட்டெடுக்கணும்? அதனால உங்க வாயை அவர் என்ன பண்ணிக்கிறாரா? கூர்மையாக்கி இருக்கிறார். சொல்லுங்க, என் வாயை என்ன பண்ணிருக்கிறாரு? அவர் என் வாயை என்ன பண்ணிருக்கிறாரா? கூர்மையாக்கி இருக்கிறார். அதுக்குத்தான் நம்ம என்ன செய்யறோம்? அப்படியே ஆவியானவருக்குள்ள ஜெபிக்க அந்நிய பாஷையில ஜெபிக்க நம்ம நாவு கூர்மையாகுது. நம்ம நாவை கூர்மையாக்கி அடுத்து அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா தூணியிலே மூடி வைத்தார். என்னை ஷார்ப் ஆக்குறாரு. இந்த ஜெபம் எதுக்கு? என்னை ஷார்ப் ஆக்குறாரு. இந்த ஜெபம் என்னது? என்னை இன்னும் பளபளப்பாக்குறாரு. இந்த ஜெபம் என்னது? என்ன பண்ணுதா? ஆமா, இனி என்னையே இந்த சத்தியத்தை கர்த்தர் கேட்க பண்ணுகிறார் என்றால், இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் உங்கள் வாயை தேவன் கூர்மையாக்குறாரு. உங்க பட்டயத்தை கர்த்தர் கூர்மையாக்குறாரு. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஆமா, உங்களை ஒரு அம்புகளாக ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்ல அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கூர்மையானது என்ன அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பேசும் வாயின் சக்தி. அல்லது சாத்தானுக்கு மேல நான் தீர்வை கொடுக்கிறதுக்கு, சாத்தானுக்கு மேல நான் தீர்ப்பை கொடுக்கிறதுக்கு என் நாவை முழுக்க சொல்ற நாவை கர்த்தர் கூர்மையாக்குறாரு. இதை குறித்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதாவது ஏவாள் தன் வாயில தான் கெட்டு போனா, நான் நாவில் தான் கெட்டு போனா. அதனால தான் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் சரீரத்தை ஆட்கொள்வதற்கு முன்பாக வாயை தேவன் ஆட்கொண்டார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது அவர்களுக்கு அக்கினி நாவுகள். ஆமென். அவங்களுக்கு எந்த நாவு இறங்குச்சாமா? அக்கினி நாவு. அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நல்ல விளைக்கு கடைசி ஒரே வார்த்தையில் சொல்லி பிடிக்கிறேன், சாத்தானுக்கு மேல நியாய தீர்ப்பு கொடுக்கறது உன் கையினாலேயோ காலினால இல்ல, உன் நாவினால. சொல்லுங்க, உன் நாவினால. பிசாசே நீ வராதேனா வராத. எல்லையில உனக்கு அதிகாரம் இல்லை, என் மேல உனக்கு அதிகம் எதில் தான் சொல்லு? நாவு. சொல்லுங்க, என்னது? நாவை. இதுல இன்னொன்னையும் சொல்றேன். அதனாலதான் நாவையும் பிசாசும் கையாண்டுக்கிறான். சாபத்தை வைக்க இதெல்லாம் ஒரு காலத்தில் நம்ம தந்திரமாக நமக்கு தெரியாமல் இருந்தது. அதாவது இந்த நாவை பயன்படுத்தி நிறைய பேருக்கு சொல்கிறேன், ஜெபிக்க போகிறோம். நிறைய பேர் இதை அறிந்து கொள்ளணும். அதாவது என் நாவை பயன்படுத்தி என்னை சபிக்க வைக்கிறா, என் நாவை பயன்படுத்தி என் பிள்ளையை சபிக்க வைக்கிறேன். நீ எல்லாம் உருப்பட மாட்டேன், நீ எல்லாம் செய்கிறது ஒன்றும் விளங்காது, நீ எப்படியே சபிக்கிறவங்கள நாசமாக போயிடுவேன், நீ எரும மாடு, நீ பண்ணி, இதெல்லாம் என்னென்ன என் வாயிலேயே பிசாசு என்ன செய்யறா? ஏன்னா இந்த நாவை தான் முக்கியம்னு யாருக்கும் தெரியும்? பிசாசுக்கும் தெரியும். அதனால நம்ம நாவை பயன்படுத்திய பிசாசு சபிக்கிறா. ஆனால் இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு ஆவியானவர் உங்க நாவை ஆட்கொண்டான். கடந்த நாட்களை தெரிந்து கொண்டது, ஆவியானவர் நாவை ஆட்கொண்டான்னா இந்த அனாவசியமான பேடு வேடெல்லாம் நம்ம வாயில வராது. கர்த்தரை உயர்த்துற துதியோ, கர்த்தரை உயர்த்துற நாமத்தை, அவருடைய நாமத்தை உயர்த்துற துதியோ, எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம். நீங்க ஆதி காலங்கள்ல யாராவது கீழே விழுந்தாங்கன்னா கெட்ட வார்த்தை பேசுவாங்க தெரியுமா? ஆனா இன்னைக்கு இயேசுவேன்னு சொல்றோம். இன்னைக்கு இயேசுவேன்னு சொல்ற காரணம் என்ன தெரியுமா? என் நாவை பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொண்டிருக்கா. எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்கலாமா? எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல எழுப்பி நின்றே. இன்றைக்கு கர்த்தர் சொல்லாருமா, நம்மளுடைய நாவு ரொம்ப முக்கியம். நம்ம நாவு ரொம்ப முக்கியம். நம்ம நாவை கூர்மையாக்குகிறார். அல்லது நம்